अभ्यन्यस्तपदाब्जमञ्चितकटी संवादि कौशेयकौ किञ्चित्ताण्डवगन्धि संहननकं निर्व्याजमन्दस्मितम् चूडाचुम्बिमुकाम्बुजं निजभुजा विश्रान्त दिव्यायुधम् श्रीरङ्गे शरदः शतं ततयितः पश्येम लक्ष्मीसकम् उल्लासपल्लवितपालित सप्तलोकी निर्वाहकोरकितनेम कटाक्षलीलाम् श्रीरङ्गहर्म्यतलमङ्गलदीपरेखाम् श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः नमज्जनश्चित्तभित्तिभक्तिचित्रतूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरव प्रसन्नचारुचन्द्रिका शटारी अस्तमुद्रिका हठाद्दुनोतु मे तमः काषायशोभिकमनीय शिखानिवेशं दण्डद्रयोज्ज्वलकरं विमलोपवीतम् युद्धद्धिनेशदिमभुल्लसौदुर्ध्वपुण्ड्रं रूपं तवास्तु यतिराजदृशोर्ममाग्रे क्षीर अपगतमधमानैरन्तिमोपायनिष्टैः अधिगत परमार्थैरर्थकामानपेक्षैः निखिल जन सुहृद्भिर्निर्जित क्रोधरोभैः वरवर मुनिभृत्यै विष्णु अस्तु मे नित्ययोगः श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் இந்த லோகத்திலே எத்தனையோ அவதாரங்களை பண்ணுகிறான். இந்த அவதாரங்களை பண்ணுவதற்கே முக்கியமான காரணம் என்ன என்றால், எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த லோகத்திலே அவதரித்து தன்னுடைய குணங்கள் என்ன, தன்னுடைய அழகென்ன, இவற்றையெல்லாம் காட்டி இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய மனசை கவர வேண்டும், அந்த ஜீவாத்மாக்கள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறான் எம்பெருமான். இது அவதாரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனாலே தான் பலபடியாக பிறக்கிறான் எம்பெருமான். வேதமானது அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்று கொண்டாடுகிறது. அதாவது பிறப்பில்லாதவன் பிறக்கிறான், பிறப்பே கிடையாது அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை போலே பிறப்பது கிடையாது. நம்முடைய பிறவிக்கு நம்முடைய கர்மம் காரணம். அதை போலே ஒரு கர்மத்தின் காரணமாக எம்பெருமான் வந்து பிறப்பது கிடையாது. அவன் பிறப்பதற்கு காரணம் நம்மிடத்திலே உண்டான கிருபை. அதனாலே வந்து பிறக்கிறான் என்று, அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல பலபடியாக பிறக்கிறான் அந்த எம்பெருமான் என்று தெரிவிக்கிறது வேதமானது. அதே போல வேதவேத்யனான கீதாச்சாரியன் பார்த்தசாரதி எம்பெருமான் அவனும் ஸ்ரீ கீதையிலே தெரிவித்தது பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா என்று, பகூனிமே என்று எனக்கு பல பிறவிகள் இருக்கின்றன என்று அவனும் தெரிவித்தான். அதே போல வைதிகரான சுவாமி நம்மாழ்வார் அவரும் கூட எம்பெருமான் பலபடியாக பிறக்கிறான் என்று என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று கொண்டாடுகிறார். இப்படி வேதம் என்ன, வேதவேத்யனான எம்பெருமான் என்ன, பரம வைதிகரான சுவாமி நம்மாழ்வார் என்ன, இவர்களெல்லாம் தெரிவிப்பது எம்பெருமானுக்கு பலபடியான பிறவிகள் உண்டு, ஒன்றல்ல இரண்டல்ல பலபடியாக பிறக்கிறான். அப்படி பிறக்கக்கூடிய எம்பெருமான் செய்யக்கூடிய காரியம் என்ன என்றால், இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை எல்லாம் பரமபதத்துக்கு வாரிப்பிடியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் எம்பெருமான். எதனால இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவனுடைய சொத்து, விலை மதிப்பற்ற சொத்தாக இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மாக்கள். சுவாமியானவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், சொத்தாக இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா. அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவை
சுவாமியான எம்பெருமான் தன்னுடைய சொத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். பொதுவாக நமக்கு ஒரு சொத்து இருக்குன்னு சொன்ன இப்போ நம்ம அதை அடைய வேணும் தானே நினைக்கிறோம். அதற்கு எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும் கூட, தடைகள் வந்தாலும் கூட, அந்த சொத்தை எப்படியாவது நாம் கைப்பற்ற வேண்டும். ஏன்னா அது நம்முடையது. அதை கொண்டு நாம் ஆனந்தமாக அனுபவத்தை செய்ய வேண்டும் என்றுதானே லோகத்திலே நினைக்கிறோம். அதே போலத்தான் எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்களாகிய சொத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் சுவாமியானபடினாலே. அதுவும் இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியது அது பரம போக்கியமாக இருக்கக்கூடியது. நம்முடைய சொத்துன்னு சொன்னா அந்த சொத்துக்கு அநேகமா ஞானம் இருப்பதில்லை. அது ஒரு நிலமாக இருந்தாலும், அது வீடாக இருந்தாலும், அல்லது வேற ஏதாவது ஒரு பதார்த்தமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஞானம் இல்லை, அச்சேதனமா இருக்கு. அப்படிப்பட்ட அச்சேதனமாக ஞானம் இல்லாமல் ஜட பதார்த்தமாக ஞானசூன்யமான பதார்த்தங்கள், அந்த பதார்த்தங்களையே நாம் விரும்புகிறோம்னு சொன்ன ஞானத்தோடே கூடின ஒரு ஜீவாத்மா என்றால் அதை எத்தனை விரும்புவன் எம்பெருமான். இதனால இந்த ஜீவாத்மா எல்லாம் அவனுடைய சொத்து. அவனுக்கு கௌஸ்துவம் என்று சொல்லக்கூடிய விலை மதிப்பெற்ற ஆபரணம் போல இருக்கக்கூடியதுதான் இந்த ஜீவாத்மா ஒவ்வொன்றும். முதல்ல இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியது எது, எங்கே இருக்கிறது இந்த ஜீவாத்மா? இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியது எல்லா இடத்திலையும் இருக்கு. எந்தெந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் ஒரு வடிவம் இருக்கிறதோ, ஒரு பெயர் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பதார்த்தங்களுக்குள்ளே எல்லாம் ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன. அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாவான எம்பெருமானும் இருக்கிறான். அதைத்தான் அந்தராத்மா என்று நாம் தெரிவிக்கிறோம். அதற்தான் அந்தர்யாமித்துவம் என்று தெரிவிக்கிறோம். எம்பெருமானுடைய ஒரு நிலை அது. ஜீவாத்மாவுக்குள்ளே இழுப்பது என்பது ஒரு நிலை. அவன் அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய வஸ்துவானது நிலைத்து நிற்காது. எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் எம்பெருமான் பூர்ணமாக வியாபித்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பதார்த்தங்கள் நிற்பது என்பது கிடையாது. இந்த ஜீவாத்மாக்கள் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்கின்றன இந்த லோகத்திலே என்று பார்த்தால் அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. ஜீவாத்மாவுக்கு எவ்வளவு பதார்த்தத்தை நாம பார்க்கிறோம், யோசித்து பார்ப்பது. இந்த லோகத்துல எத்தனையோ பதார்த்தங்களை பார்க்கிறோம், ஒரு வடிவத்தோடையும் ஒரு பேரோடையும். படி எங்கெல்லாம் ஒரு வடிவம் இருக்கு, ஒரு பெயர் இருக்கும், அப்படிப்பட்ட பதார்த்தங்களுக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு ஜீவாத்மா இருக்கின்றன. அது எதுவானா இருக்கட்டும். இப்போ அடியேன் என்று சொன்னால் அடியேன் ஒரு மனுஷன். இந்த மனுஷனாகிற அடியனுக்குள்ள ஒரு ஜீவாத்மா, அதாவது மனுஷ சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவாத்மா. ஏனென்றால் ஒரு வடிவம் இருக்கும் இல்லையோ, கண்ணு மூக்கு காது இதோட கூடின ஒரு உடம்பு, ஒரு வடிவம் இருக்கு. இதற்குள்ள ஒரு பெயரும் இருக்கு. இந்த வடிவத்துக்கு அடியனுக்கு ஸ்ரீராம் என்று பெயர். இப்படிப்பட்ட இந்த சரீரம் இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ளே பேரும் வடிவும் இருக்கக்கூடிய இடத்துல எம்பெருமான் உள்ளே இருக்கிறான். எப்படி இருக்கான்னா அதற்குள்ளே ஒரு ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே அனுப்பிரவேசித்து எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய சொத்து. இந்த ஜீவாத்மாக்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. எவ்வளவு பதார்த்தங்களை நாம் பார்க்கிறோம். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது தேவதைகள், மேலே உண்டான பிரம்மாதி தேவதைகள், அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு மேலே இன்னும் கீழே இருக்கக்கூடிய செடி கொடி மரம் மலை மட்டை சிறிய சிறிய கற்கள் மணத்துன்று தூள்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் எம்பெருமான் ஒரு ஆத்மாவின் மூலமாக அனுப்பிரவேசிக்கிறான். எதற்கெல்லாம் பேர் இருக்கோ அதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே பிரவேசம் உண்டு. அப்படி பிரவேசித்திருக்கிறானே, இதை யோசித்து பார்த்தால் இந்த ஜீவாத்மாக்களை நம்மால எண்ண முடியுமா? ஒரு நாளும் எண்ண முடியாது. இத்தனை ஜீவாத்மா என்று எண்ணில் அடங்காதவை ஜீவாத்மாக்கள். இப்படி இந்த ஜீவாத்மாக்கள் இந்த லோகத்துல இருக்கு. அதுக்கு மேலே மேல் லோகங்கள், மேலே உண்டான 6 லோகம், கீழே உண்டான 7 லோகம், 7 14 லோகம் கொண்டது ஒரு அண்டம். இப்படிப்பட்ட அண்டத்துக்குள்ளே எத்தனை ஜீவாத்மாக்கள். ஒரு ஜலதத்துவம்னு எடுத்துட்டா அதற்குள்ளே எத்தனை மீன்கள், எத்தனை முதலைகள், எத்தனை இருக்கின்றன. எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கு. இந்த ஜீவாத்மாக்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. இதே போலத்தான் எத்தனையோ அண்டங்கள். அந்த அண்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆவரண ஜலம்னு ஒரு ஜலம். அந்த ஜலத்துக்குள்ளே 7 14 லோகம் கொண்ட அண்டங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஜலத்துக்குள்ளே அண்டானாந்து சஹஸ்ராணி கோட்டி கோட்டி அயுதானிச்சம் என்று அண்டங்களுக்கு முடிவே கிடையாது.
இவ்வளவு அண்டங்கள், அதற்குள்ளே இத்தனை ஜீவாத்மாக்கள்னா ஜீவாத்மாக்களை எண்ணி முடிக்க முடியாது. இப்படிப்பட்ட எல்லா ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கின்றன. இந்த சொத்தை அடைய வேண்டும் என்றுதான் சுவாமியான எம்பெருமான் பாடுபடுகிறான் என்பது விஷயம். அதற்காக எத்தனையோ அவதாரங்கள் பண்ணுகிறான் எம்பெருமான். இப்படி அவதாரங்கள் எல்லாம் பண்ணி பார்த்து கடைசியிலே அவதாரத்தாலே இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் நம்மிடத்துல ஈடுபடும்படியாக செய்யலாமோ என்று பார்க்கிறான். அதுலயும் என்ன ஆச்சரியம்னா, தேவதா சரீரத்துல இந்த ஜீவாத்மாக்களுக்கு நல்ல ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் சிறிது குறைகிறது மனுஷனுடைய சரீரத்துல. அதை காட்டிலும் அந்த ஜீவாத்மாக்களுடைய ஞானம் குறைகிறது மிருகம் பட்சிகள் சரீரத்திலே. அவைகள் 5 அறிவு படைத்ததாக இருக்கிறது. அதை காட்டிலும் குறைந்து ஞானமே இல்லையோ இந்த ஜீவாத்மா ஜடம் ஞான சூன்யமாக இருக்கிறது, ஞானமே இல்லை என்று சொல்லும்படியாக மரம் மலை முதலிய அசையாத பொருள்கள், அச்சேதன பதார்த்தங்கள்னே சொல்லிடுறோம். அதை ஞானமற்ற ஜட பதார்த்தம் என்றே தெரிவிக்கிறோம். ஏனென்றால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா கர்மத்தின் காரணத்தாலே, பாப கர்மா காரணம், இந்த பாபகர்மத்தின் காரணத்தாலே அதனுடைய ஞானமானது குன்றி போய் பிரகாசிக்காமல், இந்த ஞானம் இருக்க இல்லவே இல்லை இந்த ஜீவாத்மாவுக்கு. அந்த ஜீவாத்மாவும் வெளியிலே காணப்படக்கூடிய மலையை போல அதுவும் அச்சேதனம் என்று சொல்லும்படியாக உள்ளே ஜீவாத்மா இருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தலைவன் சுவாமி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனான சுவாமி அவன் தன்னுடைய சொத்து இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இதை அடைய வேண்டும்னு தான் எத்தனையோ அவதாரங்கள் செய்து பார்க்கிறான். அவதாரங்கள் செய்த காலத்துல இந்த ஜீவாத்மாவுக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கணும் இல்லையோ, அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்று இதுவும் கொஞ்சம் ஆசையை காட்டணும். ஞானத்துக்கு சேர ஆசையை காட்டக்கூடியது எதுன்னா, இங்க இருக்கக்கூடிய தேவதைகள் காட்டலாம், ஏன்னா அவர்களுக்கு ஞானம் இருக்கு. அடுத்தபடியாக மனுஷர்கள் காட்டலாம், அவர்களுக்கு ஞானம் இருக்கு. அதுக்கு மேலே மிருகங்கள் பட்சிகள் இவைகள் காட்டலாம் தன்னுடைய ஆசையை, எம்பெருமானோடைய சேர வேண்டும் என்கிற ஆசையை காட்டலாம், என்ன அவைகளுக்கும் சிறிது ஞானம் இருக்கு. கடைசியில இருக்கக்கூடிய மலையோ மரமோ இவைகளாலே காட்ட முடியாது தங்களுடைய ஆசை. அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் இருக்க எல்லாவற்றையுமே அடையணும்னு தான் நினைக்கிறான் எம்பெருமான். அதிலே மனுஷன் மிகவும் முக்கியமானவன். இந்த மனுஷன் இருக்கானே, அந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அந்த மனுஷன் இந்த லோகத்துல ஒன்றை சொன்னால் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து அதற்கு பிற்பாடு அவன் தன்னுடைய விருப்பத்துக்கு சேர இதை அடையலாம் என்று நினைக்கக்கூடியவனாக இருக்கிறான் மனுஷனானவன். அது இருக்கிறபடினாலே ஒன்றை காட்டினால் இது உயர்ந்தது என்று கொண்டு அதை நாம் ஆசைப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் மனுஷன். ஆசைப்பட்டு அதை அடைய வேண்டும், அதற்கு என்ன வழி என்று யோசிக்கக்கூடியவன் மனுஷன். அப்படி இருக்கிறபடினாலே மனுஷனானவன் அவன் மிகவும் முக்கியமானவன். தேவதைகள் எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த தேவதைகள் மிகுந்த அகங்காரத்தோட கூடியிருக்கிறார்கள், பிரம்மாதி தேவதைகள். அதனாலே அவர்களுக்கு என்னத்தான் உயர்ந்த எம்பெருமானுடைய நிலையை காட்டினாலும் அவர்கள் தாங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அதனாலே எம்பெருமான இடத்துல ஈடுபாடு ஏற்பட்டு எம்பெருமானையே தஞ்சமாக கொண்டு அவனை அடைவது என்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது. அதற்கு மேலே மனுஷனுக்கும் கீழே இருக்கக்கூடிய மிருகங்களோ பறவைகளோ அவைகளோ எம்பெருமானிடத்துல மிகுந்த ஆசையை காட்டுவது என்பது அது சிறிது கடினமே, கொஞ்சம் கஷ்டம்தான். அது மனிதர்கள் ஆசையை காட்டலாம். அதற்காக எம்பெருமான் பலபடியாக அவதரித்து தன்னுடைய குணங்கள் என்ன, அதே போல தன்னுடைய அழகு என்ன, இவை எல்லாவற்றையுமே காட்டுகிறான். இப்படி காட்டி மனிதர்களை ஈர்க்க வேண்டும், அந்த ஜீவாத்மாக்கள் நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறான். இப்படி எத்தனைதான் அவன் காட்டினாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படுறதில்லை. பார்த்தான் எம்பெருமான், பார்த்தான், சரி நாம் ஒரு சாஸ்திரத்தையும் சொல்லுவோம் என்று கீதாச்சாரியனான எம்பெருமான், பார்த்தசாரதி எம்பெருமான் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே திருத்தேர்த்தட்டிலே கீதா சாஸ்திரத்தை வெளியிட்டான். அப்படி வெளியிட்ட காலத்திலையும் எல்லாரும் அந்த சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களுக்கு தோன்றின அர்த்தத்தை சொல்லி திரிந்து ஏதோ கண்ணன் சொல்லுகிறான் என்றெல்லாம் கொண்டு சாஸ்திரம்னு சொன்னாலே எல்லாம் விலகி போயிடுறான். யார் இந்த சாஸ்திரத்துல எல்லாம் மனசை செலுத்துகிறார்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னா.
சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதை அனுஷ்டிக்க கூடியதுன்னு ரொம்ப கஷ்டம், அது முடியாத காரியம், நமக்கன்று அது என்று விலகிச் சென்று விடுகிறார்கள் லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள். பார்த்தான் கண்ணபிரான், இதெல்லாம் பிரயோஜனப்படாது, இவர்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களை ஆழ்வார்களை கொண்டு திருத்த வேண்டும். இவர்களைப் போலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், அந்த ஜீவாத்மாக்களை கொண்டு திருத்த வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்னா, நாம் வேறு ஜாதியைச் சேர்ந்தவனாக இருக்கிறோம், விசஜாத்தியனாக இருக்கிறோம். அதனாலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் எடுபடாது. இவர்கள் ஜாத்தின்னு சொன்னா இது ஜீவாத்ம ஜாதி. அதனாலே ஜீவாத்மாக்களை கொண்டே திருத்த வேண்டும் என்று நினைத்த எம்பெருமான் ஒரு 10 ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்தான். அந்த ஜீவாத்மாக்களுக்கு விசேஷ கடாட்சத்தை பொழிந்தான். கடாட்சத்தை பொழிந்து மற்ற ஜீவாத்மாக்களை இந்த ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்களை கொண்டு அவர்களுடைய பாசுரங்கள் மூலமாக திருத்த வேண்டும் என்று திருவுள்ளம் பத்தினான் எம்பெருமான். அதனாலே ஆழ்வார்களை அவதரிப்பிட்டான். அவர்கள் வாயிலாக சம்ஸ்கிருத வேதத்தை திராவிடமாக தமிழ் வேதமாக ஆக்கினான். அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் என்று பார்க்கிறோம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பாடினவர்கள் ஆழ்வார்கள். எம்பெருமானுடன் எத்தனையோ அனுபவம், அந்த அனுபவங்களை எல்லாம் அனுபவித்து அதெல்லாம் உள்ளடங்காமல் புறவெல்லாம் பாசுரமாக அவதரிக்கின்றன. அப்படி பாசுரமாக அவதரித்து அதிலே எத்தனையோ ஜீவாத்ம க்ஷேமத்துக்காக விஷயங்களை காட்டுகிறார்கள் ஆழ்வார்கள். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து, அதனாலே இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று காட்டுகிறார். அதிலே இந்த மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு ஞானம் இருக்கிறபடினாலே, அதாவது அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி விசேஷம் இருக்கிறபடினாலே இவர்களை முக்கியமாக கொண்டுதான் பாசுரங்களை பாடுகிறார்கள் ஆழ்வார்கள். அதிலே சொல்லப்பட்டது என்ன என்றால், முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எத்தனையோ விஷயங்களை ஆழ்வார்கள் சொல்லியிருந்தாலும் இன்று நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது எதுன்னா சம்பந்தத்தை காட்டுகிறார்கள். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தமானது ஒன்றல்ல இரண்டல்ல 9 விதமான சம்பந்தம் என்று பார்க்கிறோம். அந்த சம்பந்தத்தை அழிக்கவே முடியாது, அது ஒழிக்கவே முடியாது. ஜீவாத்மா என்பது நித்தியமாக இருக்கக்கூடியது. ஜீவாத்மாவை எம்பெருமான் உண்டாக்கவில்லை, ஜீவாத்மா நித்தியமா இருக்கு. பரமாத்மாவான எம்பெருமான் அவனும் நித்தியமாக இருக்கிறான். அப்படி நித்தியமாக இருக்கிறபடினாலே இந்த ஜீவாத்மாவை எம்பெருமான் உண்டாக்கவில்லை. நாளை இதற்கு எப்பொழுதும் ஞானம் இருக்கிறபடினாலே இந்த ஜீவாத்மாவுக்கு அதற்கு சேர இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் 9 விதமான சம்பந்தம் இருக்கின்றன ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். மற்ற சம்பந்தங்கள்லாம் இருக்கட்டும், பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தாக்ஞேயோ ரமாபதி சுவாமி ஆதாரோ மமாத்மாச்ச போக்தாச்ச ஆத்யமனூதிதா என்று 9 விதமான சம்பந்தமும் திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய திருவஷ்டாட்சர மகாமந்திரத்திலே நாம் காண்கிறோம். இப்படி இந்த 9 விதமான சம்பந்தம் இருக்கட்டும், அதுல மிகவும் முக்கியமான சம்பந்தம் எதுன்னா அது பர்திருபாரியா சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய சம்பந்தம். அதாவது எம்பெருமான் பர்த்தா என்று அவன் கணவனாக இருக்கிறான், ஜீவாத்மா பாரியை என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்திலே இருக்கிறது. அவன் கணவன், இது மனைவி. இந்த ஞானமானது இந்த 9 விதமான ஞானம் இருக்கிற 9 விதமான சம்பந்தம், அதை பற்றின ஞானம் இது ஏற்படமோல்லையோ, அதுக்காக பாசுரங்களை எல்லாம் ஆழ்வார்கள் பாடினாலும் கூட அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் கேட்டு இந்த சம்பந்தம் இருக்கிறது என்று கொண்டு அதனாலே எம்பெருமான் அவன் விஷயத்திலே நாம் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறதா ஒரு ஜீவாத்மாவும் மனுஷன் நினைக்கிறானா? அப்படி காண்பதில்லை நாம். அதனாலே எம்பெருமான் பார்த்தான் இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் சரியா புரிபடவில்லை என்கிறபடினாலே ஆச்சாரியர்களை அவதரிப்பித்தான். அப்படி ஆச்சாரியர்களை அவதரிப்பித்து இந்த ஆச்சாரியர்கள் இந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு விசேஷமான அர்த்தங்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 9 விதமான சம்பந்தம் இருக்கு. எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கலாம், அதுல மிகவும் முக்கியமானது இன்று நமக்கு வேண்டியது இதுதான் என்கிறபடினாலே அதை தெரிவிக்கிறேன். ஆனா இந்த 9 விதமான சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தத்தை எல்லாம் அறிவிக்க வேண்டும் ஆச்சாரியன். அறிவித்து எப்படியாவது இந்த ஜீவாத்மாக்களை நம்முடன் சேர்க்க வேண்டும், நம்முடைய சொத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் எம்பெருமான். அதற்கு சேர ஆச்சாரியர்களை அவதரிப்பித்தான். நாதமுனிகள் தொடங்கி மேலே எத்தனையோ ஆச்சாரியர்களை பார்க்கிறோம்.
நம்மாழ்வார், அவர் ஆழ்வார் கோட்டியிலே சேர்ந்தவர். அவர்தான் நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியேன்னு நாளை தினம் நாதமுனிகள் திருநட்சத்திரம். நாளே நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கொடுத்தவர். அதற்கு மேலே அதிலே உண்டான ரகசிய ரஸ்ய அர்த்த விசேஷங்கள் எல்லாவற்றையுமே நாதமுனிகளுக்கு கொடுத்தவர் எங்க ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். ஆழ்வார் திருநாளிலே திருப்புலி ஆழ்வார் அடியிலே அது எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்படி கொடுத்தாரே, அதை பெற்றாரே சுவாமி நாதமுனிகள். அதெல்லாம் அவரிடத்திலே நிற்காமல் அதையெல்லாம் இன்னும் மேலே வரக்கூடியவர்கள் எல்லாம் அனுபவித்து அந்த சம்பந்த ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தின் மூலமாக எம்பெருமானை பற்றி வாழ்ந்து போக வேண்டும், இந்த சொத்தெல்லாம் எம்பெருமானிடத்திலே சென்று சேர வேண்டும் என்று நினைத்தார் நாதமுனிகள். அதற்கு சேர மேலே ஆச்சாரிய பரம்பரையை பார்க்கிறோம். நாதமுனிகள் உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி ஆட வந்தார், பெரிய நம்பிகள் எம்பெருமானார் என்று எம்பெருமானார் இடத்துல எல்லா அர்த்த விசேஷங்களும் வந்து சேர்ந்தது. அப்படி சேர்ந்து எம்பெருமானாரானவர் இந்த சம்பிரதாயத்தை அற்புதமாக வளர்த்தார். ஆழ்வாரனுடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் வளர்த்தார். வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் என்று கொண்டாடப்படுகிறார். இதனாலே திவ்ய பிரபந்தம் என்ன, சம்ஸ்கிருத வேதம் என்ன, இவைகளெல்லாம் வளர்த்தவர் சுவாமி எம்பெருமானார். அதனுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் எல்லாரிடத்திலையும் சென்று சேர்ந்து இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானை சென்று அடைய வேண்டும், சொத்தெல்லாம் சுவாமியை சென்று சேர வேண்டும் என்று நினைத்தார் சுவாமி எம்பெருமானார். அதனாலே பலபடியாக உபதேசங்களை எல்லாம் பண்ணத் தொடங்கினார் சுவாமி எம்பெருமானார். கடைசியாக எம்பெருமான் அவன் பார்த்தான், இவருக்கு ஒரு அனுகிரகத்தை பொழிந்தான். ஒரு பங்குனி உத்தர நன்னாளிலே நம்பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் திருவரங்கம் பெரிய கோயிலே சேர்ந்திருக்கும் காலத்துல அப்பொழுது எம்பெருமானார் சரணாகதி பண்ணினார். பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமான் திருவடி தாமரைகளிலே சரணாகதி பண்ணினார் விடத்திலே. அப்படி சரணாகதி பண்ணி எம்பெருமானும் அப்பொழுது தெரிவித்தான், பெருமானாரே, உமக்கும் உம்முடைய சம்பந்திகளுக்கும் நாம் மோட்சத்தை கொடுத்தோம் என்று தெரிவித்தான். அதுல மிகவும் முக்கியமானது என்ன, எம்பெருமானாருக்கு கொடுப்பது இருக்கட்டும், அவருக்கு எம்பெருமான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆளவந்தாருடைய சம்பந்தத்தாலே பெருமானார் கட்டாயம் பரமத்துக்கு சென்று சேர்ந்து விடுவார். இன்னும் சொல்ல போனா ஆதிசேஷன் தான் வந்து திருவோதாரமே பண்ணியிருக்கான். அதுல முக்கியமானது என்னன்னா எம்பெருமானாருடைய சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் திண்ணம் நிச்சயம் உண்டு அவர்களுக்கு என்பது எம்பெருமான் சோதிவாய் திறந்து தெரிவித்த வார்த்தை. அப்படி சொன்னானே அந்த எம்பெருமான். அதனாலே பார்த்தார் எம்பெருமானார், நம்முடைய சம்பந்தம் இந்த காலத்திலே ஏற்படும், அதனாலே இந்த மனிதர்களை எல்லாம் திருத்தி எம்பெருமானுக்கு நீங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சொத்துன, அதனாலே சொத்தை சுவாமி அடைய வேண்டும், எம்பெருமான் அடைய வேண்டும் நினைக்கிறான். அதனாலே நீங்கள் எல்லாம் எம்பெருமானை அடைந்து அதனாலே இந்த ஜீவாத்மா ஆனந்தத்தாலே ஆனந்தவன் ஆனந்தத்தை அடையலாம். எம்பெருமானை அடைந்து எம்பெருமானுக்கு ஆனந்தம். அப்படி எம்பெருமான் ஆனந்தப்படுகிறபடினாலே உங்களுக்கும் ஆனந்தம் உண்டு. ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கலையோ, ஆனந்தமும் இருக்கு. ஆனந்தமயாக ஞானானந்தமயஸ்துவா சேஷோயி பரமாத்மனா என்று காட்டப்படுகிறது. ஞானானந்தங்கள் உடைய கூடினவன் ஜீவாத்மா. அதனால்தான் நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா, நமக்கு ஆனந்தமே வேண்டி இருக்கிறது. துக்கம்னு சொன்னா நமக்கு வேண்டாம் இல்லையோ, துக்கமோ கஷ்டமோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். எப்பொழுதும் நாம் சந்தோஷத்தோடையே இருக்க வேண்டும், ஆனந்தத்தோடையே இருக்க வேண்டும். ஏன் நினைக்கிறோம்னா ஆனந்தத்தாலே ஆனவன் ஜீவா. அதனால்தான் ஆனந்தத்தை நோக்கியே நம்முடைய நெஞ்சு செல்கிறது. நாளை இப்படிப்பட்ட ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படின்னா எல்லையற்ற ஆனந்தம், நிரவதிகமான ஆனந்தம், முடிவில்லாத ஆனந்தம். நிரவதிகம்னா முடிவில்லாத ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம், தடையில்லாத ஆனந்தம். இதையெல்லாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரமபதத்துக்கு சென்று சேர வேண்டும். அங்கதான் இப்படிப்பட்ட எல்லையற்ற ஆனந்தத்தை அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சுவாமி எம்பெருமானாரும். அதனாலே அவனை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி என்ன என்றால் எம்பெருமான் அவனை பற்றுவது, அதற்கு மேலே அங்கு சென்று சேர்வது என்பதற்கு அது மிகவும் சமமான விஷயம். ஏனென்றால் எம்பெருமான் சுவாதந்திரத்தோட கூடினவன். அந்த சுவாதந்திரத்தை கொண்டு நம்மை சேர்த்து கொண்டாலும் சேர்த்துக் கொள்வன்,
இல்லையே நம்முடைய பாவம், நாம் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோமே, ஜீவாத்மாவை என்னவோ ஆசைப்படுறான், ஆசைப்பட்டாலும் கூட எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கோம்னு சொன்னா அப்பொழுது அந்த பாவத்துக்கு சேர தண்டனையை கொடுக்க வேண்டாமா என்றும் நினைக்கிறான். தகப்பனார் இருக்கான், தன்னுடைய குழந்தை தான், அந்த குழந்தையோட சேர்ந்து இருக்க வேண்டும் தான் அவனுக்கு ஆசை. ஆனாலும் அந்த குழந்தையானது அவனுடைய சேரமாட்டேன் என்று சொல்லுகிறது. இல்லை நான் சேரறேன் என்று சொன்னாலும் நிறைய பாவம் பண்ணிட்டே இருக்குன்னு என்று சொன்னால் அப்பொழுது அந்த தகப்பனாருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த குழந்தையோட இருப்பதே கஷ்டமா இருக்கும். இஷ்டத்துக்கு தெரியறது இந்த குழந்தை, சொல் பேச்சு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னா என்னதான் இந்த தகப்பனாருக்கு இந்த குழந்தையோட சேர்ந்து இருக்கணும்ன்ற ஆசை இருந்தாலும் எப்படி சேரறது? இவனோட சொல் பேச்சு ஒன்னும் கேட்க மாட்டேன்றான், தன் இஷ்ட பிரகாரம் நடந்து கொள்கிறான், ஒரே பொய் சொல்றான், சூது சதுரங்கம் ஆடி பொழுதை போக்குகிறான்னு சொன்ன எவ்வளவு பாவங்கள் அது. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையோட இருப்பதற்கு தகப்பன ஆசைப்படுவனா? எவ்வளவு ஆசை இருந்தாலும் அவனை திருத்தித்தான் சேர்த்து கொள்ள வேண்டும் தானே நினைப்பான், அவனோட சேர்ந்து வாழ வேண்டும் தான் நினைப்பான். அதே போலத்தான் எம்பெருமானும் இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்களுடைய பாவத்தை எல்லாம் பார்க்கிறபடினாலே இவர்கள் எல்லாம் என்ன பண்றது? இவர்களை தண்டிக்காமல் என்ன செய்வது? இவர்களை தண்டித்து இவர்களை திருத்தி நம்முடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் எம்பெருமான். ஆனால் இந்த திருத்தக்கூடிய முறை இருக்கு, அது ரொம்ப சிரமமா இருக்கு அவனுக்கு. அதனாலே ஆச்சாரியர்கள் அவருடைய சம்பந்தத்தாலே இவர்கள் திருந்துவர்கள் என்று எம்பெருமான் நினைக்கிறான் நம்மிடத்துல. அதனால எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, பாவம் பண்ணிட்டு போய் நின்னா அப்பொழுது எம்பெருமானானவன் இவர்களை தண்டிக்கிறேன்னு போகிறான். ஆனா ஆச்சாரியன் எப்படி இருக்கான் அப்படின்னா அப்படி இல்லை. ஆச்சாரியன் என்ன பண்றான்? அவனுக்கு சதுபதேசங்களை பண்ணி அதனாலே திருத்துகிறான். அதாவது முக்கியமாக ஞானத்தை ஏற்படுத்துகிறான், சம்பந்த ஞானத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் இருக்கே, அது 9 விதமான சம்பந்தம் என்று ஆச்சாரியனானவன் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சதுபதேசத்தின் மூலமாக நல்ல உபதேசங்களை செய்து அவனை திருத்தி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யும்படியாக ஆக்குகிறான் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். அதை செய்யக்கூடிய முறை இருக்க, அது எதுன்னு காட்டினார்னா எம்பெருமானார், அதுதான் பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடியது. அதனால இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்பது எதனால ஏற்பட்டது? முதல்ல பஞ்சசம்ஸ்காரம்னா என்னன்றத மேலே பார்ப்போம். இது எதனால ஏற்பட்டது ஒன்று என்று சொன்னால், எம்பெருமானார் இருந்த காலத்துல அவருடைய சம்பந்தமானது எல்லாருக்கும் ஏற்படும், அப்பொழுது இருந்தவர்களுக்கு. பிற்பட்ட காலத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அந்த சம்பந்தமானது ஏற்படும்? ஆச்சாரிய சம்பந்தம் எப்படி ஏற்படும்? எம்பெருமானாரோட சம்பந்தம் எப்படி ஏற்படும்? ஆச்சாரியன்னு சொன்னா எம்பெருமானார். அந்த எம்பெருமானாரோட சம்பந்தம் பிற்பட்ட காலத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி ஏற்படும்? அதற்கு மேலே அவர்களுக்கு விசேஷ ஞானம் ஏற்பட்டு எம்பெருமானை சென்று எப்படி அடைவர்கள்? பரமபதத்தை சென்று எப்படி இவர்கள் அடைவர்கள் என்று யோசித்த சுவாமி எம்பெருமானார் அக்காலத்திலே வீரநாராயணபுரம் வீராணத்து ஏரி என்று சொல்லக்கூடிய ஏரியை பார்த்தார். அதிலே 74 மதகுகள் மூலமாக ஜலமானது அதெல்லாம் சென்று எத்தனையோ தானியங்களை வாழ்விக்கின்றன. எங்கெல்லாம் பயிர்கள் இட்டிருக்கிறார்களோ குடியானவர்கள், அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் அந்த ஜலமானது சென்று அந்த பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர்கிறது என்பதை பார்த்தார் சுவாமி எம்பெருமானார். அதனாலே ஒரு 74 மகாபுருஷர்களை தேர்ந்தெடுத்தார் சுவாமி எம்பெருமானார். அவர்களுக்கு தம்முடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைத்தபடினாலே இவர்கள் மூலமாக எம்பெருமானாருடைய சம்பந்தம் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஏற்படும். அந்த சம்பந்தம் ஏற்படுகிறபடினாலே இவர்களெல்லாம் எம்பெருமான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையோ, எம்பெருமானாருடைய சம்பந்தம் கொண்டவர்கள் எல்லாம் பரமபதத்தை அடைவர்கள்னு அவன் தெரிவித்தபடினாலே நம்முடைய சம்பந்தம் இந்த காலத்துல ஏற்பட்டுடும். பிற்பட்ட காலத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய சம்பந்தத்தை நாம் ஏற்படுத்தி விடுவோம் என்று பார்த்து 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார். அவர்கள் சந்தத்திலே வரக்கூடியவர்கள் அவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் என்று பெயர் பெற்றவராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் எம்பெருமானோட இந்த ஜீவாத்மாவை சேர்த்து வைப்பதற்கு யோக்கியத்தையோட கூடினவர்கள் என்று அவ்விடத்திலே நியமித்தார் சுவாமி எம்பெருமானார். நாளை எம்பெருமானாரோட இவ்விடத்துல ஒரு சம்பந்தம், இந்த எம்பெருமானார் சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம் தின்னம் என்பது காட்டப்பட்டது.
அதனால இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடியதற்கு 5 விதமான சம்ஸ்காரம். பஞ்சனா 5 விதமான இந்த சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா நன்றாக செய்யப்பட்டது. இந்த 5 விதமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் இருக்கு பஞ்சசம்ஸ்காரம். அப்படிப்பட்டது இது என்ன பண்றது என்று சொன்னால் நமக்கு ஞானத்தை விளைவிக்கிறது, அஞ்ஞானத்தை துளைக்கிறது. அதற்கு மேலே இது எம்பெருமானோட நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ஆச்சாரியன் மூலமாக. இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடியது 5 சம்ஸ்காரங்களோட கூடினது என்று பார்க்கிறோம். இது யாருக்கு முதல்ல இந்த பஞ்சசம்ஸ்காரம்? இது யாருக்கு என்று சொன்னால் மோட்சத்திலே இச்சை உடையவனுக்கு. இந்த லோகத்திலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம், நித்தியம் அனுபவிக்கிறோம். இதை அடையணும், அதை அடையணும், எத்தனை ஆசை இருக்கு மனுஷனுக்கு. ஒன்றுல நிற்கிறதா? பெருகின்றே போறது. நிறைய ஆசைகள் பெருகிறது, அதற்கு மேலே பேராசைகள் அதுவும் பெருகிறது. அது வேணும், இது வேணும்னு ஒன்றுல நிற்பதே இல்லை. ஆனால் எது மிகவும் முக்கியமாக வேண்டியது என்று சொன்னால் பரமபதத்தை சென்று அடைய வேண்டும் என்கிற ஆசை. அந்த ஆசை தான் மிகவும் முக்கியமாக வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்று சொன்னால் பலம். புருஷனாலே அர்த்திக்கப்படுவது, ஆசைப்படுவது. எது உயர்ந்த ஆசைனா? எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம் லோகத்துல, ஆனால் இந்த ஆசைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சரீரகதமானது. இந்த ஆசைகள் எல்லாம் இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் எல்லாம் அழிஞ்சு போறது. அதைத்தானே பார்க்கிறோம். நாம் இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் நித்தியமா இருக்கா? இல்லையே. கொஞ்ச காலம்தான் அதெல்லாம். இந்த சரீரத்தோட இருக்கும் காலத்திலேயே கொஞ்ச காலம் அந்த சுகங்களை அனுபவிக்கிறோம். பிற்பாடு என்ன ஏற்படுறது? துக்கம் வந்து சேர்றது. அதே பதார்த்தத்தை கொண்டே நாம் துக்கத்தை அனுபவிக்கிறோம். இந்த சரீரம் கொஞ்ச காலம் சுகத்துக்கு விஷயமா இருக்கு. வயசாக ஆக இந்த சரீரமே நமக்கு துக்கத்தை கொடுக்கிறது. இதுவே எத்தனை இம்சைகளை கொடுக்கிறது. நாம் நினைத்தபடி காரியம் செய்ய முடியாமல் போகிறது. எழுந்திருக்க முடியல, உட்கார முடியல, ஒரு உபன்யாசம்னா கேட்க முடியல, காது கேட்க மாட்டேங்கிறது, கண் தெரிய மாட்டேங்கிறது, அவ்வளவு இம்சையை கொடுக்கிறது. இப்படி துக்கத்துக்காகவே இருக்கு இவைகள் எல்லாம் என்று பார்க்கிறோம். நாளை எந்த பதார்த்தமா இருந்தாலும் இந்த லோகத்துல அதன் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம், அந்த ஆனந்தம் இருக்கே அது குறைவாக இருக்கிறது. அது எல்லையற்றதா இல்லை. அதற்கு மேலே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலத்திலையும் நிறைய தடை வந்துட்டே இருக்கு. அதனால இது நமக்கு வேண்டியதில்லை. நமக்கு எல்லையற்ற ஆனந்தம்னு சொன்னா பரமபதத்தை போனால்தான் அது ஏற்படும். அதனாலே அதை சென்று அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடியவனுக்குத்தான் பஞ்சசம்ஸ்காரம். அதனாலே முமுட்சுவாக இருக்கணும். முமுட்சுவாக இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. முமுட்சுவுக்குத்தான் இந்த பஞ்சசம்ஸ்காரமே தவிர மற்ற பேரு கன்று. இதனாலே முதல்ல எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் இந்த பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்கிறோமே, இது எதனாலே செய்து கொள்கிறோம் என்றால் நமக்கு எதில ஆசை இருக்க வேண்டும் என்றால், இந்த லோகமானது சம்சாரம் என்று சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரம். இது இந்த சமுத்திரம் இருக்கு, அது எப்படி இருக்கு? சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம். சம்சார சாகரம், சம்சாரம் சொல்லக்கூடிய கடல், இது கோரமாக இருக்கிறது. அனந்த கிளேசபாஜனம், எல்லையற்ற கிளேசங்கள், துக்கத்துக்கு ஓர் இருப்பிடமாக பாத்திரமாக இருக்கிறது இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த கடல். அதனாலே இதிலிருந்து விடுதலை அடைந்து நாம் எம்பெருமானை சென்று சேர வேண்டும் என்கிற எண்ணம் இவனுக்கு ஏற்படணும். எம்பெருமான் எதை ஆசைப்படுகிறான்னா, இந்த ஜீவாத்மா நம்முடைய சொத்துனா இது நம்மை வந்து சேர வேண்டும் என்று அவனுடைய ஆசையும் கூட. அதனாலே அவனுடைய ஆசையையும் நிறைவேற்றுகிறான் ஆச்சாரியன். இந்த ஜீவாத்மாவாகிற சொத்தை சுவாமியான எம்பெருமானோட சேர்க்கிறான். ஜீவாத்மாவினுடைய ஆசை இந்த லோகத்திலே இனி பிறந்து பிறந்து நாம் கஷ்டப்படக்கூடாது, இதை விட்டு எம்பெருமானை சென்று அடைய வேண்டும் என்கிற இந்த ஜீவாத்மாவினுடைய ஆசையையும் நிறைவேற்றக்கூடியவன் ஆச்சாரி. அதனாலே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அந்த சம்பந்த ஞானத்தை ஜீவாத்மாவுக்கு அறிவித்து, உனக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான சம்பந்தம் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம், அப்படிப்பட்ட சம்பந்தம் 9 விதமான சம்பந்தம் என்று இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த ஞானத்தை நன்றாக ஏற்படுத்தி அதன் மூலமாக எம்பெருமானோட சேர்த்து வைக்கிறான் இந்த ஜீவாத்மாவை. அதுதான் ஆத்ம விவாகம்னு பார்க்கிறோம். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு கல்யாணம், அதை செய்து வைக்கக்கூடியவன் ஆச்சாரி. சாதாரணமா சரீரத்துக்கு கல்யாணம்னு பார்க்கிறோம். இது கேவலம் சரீரத்துக்கு உண்டானது. நாம் ஒரு மனைவியை அடைவதோ அல்லது ஒரு பெண் பிள்ளை ஒரு கணவனை அடைவதோ இதெல்லாம் சரீரத்துக்கு உண்டானது.
ஆத்மாவுக்கு விவாகம் என்று சொன்னால் யாருடன் விவாகம் அப்படின்னா லோகபர்த்தா, லோகத்துக்கே கணவனான எம்பெருமான், அவனுடன் இந்த ஜீவாத்மா மனைவி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மா, இதற்கும் எம்பெருமானுக்கும் கல்யாணம். அந்த கல்யாண நாள் இருக்க, அதுதான் ஆச்சாரிய சம்பந்தம் நாம் கொள்ளக்கூடிய தினம், பஞ்சசம்ஸ்காரத்தை பெறக்கூடிய தினம். இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான சம்ஸ்காரங்கள், இதை பெறுவதற்கு யாருக்கு யோக்கியத்தைனா எல்லாரும் யோக்கியர்கள் தான், எல்லாரும் பெறலாம். என்ன வேணும் அவர்களுக்குன்னா ஆசை வேண்டும், முமுட்சுவாக இருக்க வேண்டும். மோட்சத்திலே இச்சை உடையவர்கள், நமக்கு விடுதலை வேண்டும், இந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய சமுத்திரம் அல்லது பாலைவனம், காடு, இதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்கிற எண்ணம். இந்த விடுதலைன்னு சொன்னா எங்க விடுதலைன்னா, இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலைன்னு சொன்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய விடுதலை என்று சொன்னால் பரமபதத்திலே சென்று நாம் சேர வேண்டும். சேர்ந்தால்தான் இனி பிறப்பது என்பது கிடையவே கிடையாது. பரமபதத்தை சென்று சேர்ந்தால்தான் நமக்கு பிறவி என்பது கிடையாது. மற்ற எந்த லோகத்துக்கு போனாலும், ஸ்வர்க்கத்துக்கு போனாலும், நரகத்துக்கு போனாலும், எங்க போனாலும் பிரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தினோர்ஜுனா, கீதாச்சாரியன் அற்புதமா தெரிவிக்கிறான். பிரம்ம புவனான் லோகான் என்று பிரம்மலோகம் பரியந்தம், பிரம்மலோகம் தான் இந்த அண்டத்திலே கடைசியா இருக்கக்கூடிய லோகம். அது வரிசையா பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் என்று சொல்லக்கூடியது மேலே 7வது லோகம். அந்த சத்தியலோகம் இருக்கே, அது பரியந்தம் எங்கு போனாலும் திரும்பி வந்து பிறப்பன். ஆனா மாம் உபயத்தியது கௌந்தேயா புனர்ஜன்ம நவித்யதே, என்னை வந்து ஒருத்தன் அடைந்து விட்டால், பரமபதத்திலே வந்து சேர்ந்து விட்டால், இனி அவனுக்கு பிறவி என்பது கிடையாது. பிறவி என்பது இல்லைன்னா கஷ்டங்கள் கிடையாது. அதனாலே என்னை வந்து ஒருத்தன் அடைய வேண்டும் என்று எம்பெருமான் ஆசைப்படுகிறான். அதாவது அவனுக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு நல்ல ஞானம் இருக்கா, அவனுக்கும் அவன் எம்பெருமானுக்கும் உண்டான சம்பந்தம் அது எப்பொழுதும் இருக்கா, இந்த ஜீவாத்மாவுக்கும் அவனுக்கும் இந்த சம்பந்த ஞானத்தை அறிய வேணும். ஞானம் இருக்கிறபடினாலே அறியணும். அறிந்து கொண்டு எம்பெருமானே உன்னோட நான் சேர வேண்டும் என்கிற ஆசையை காட்டணும். அது ஒன்னதான் எதிர்பார்க்கிறான், வேற எதுவும் வேண்டியதில்லை. எம்பெருமானை சென்று அடைவதற்கு என்ன வேணும்? ஆசை வேண்டும். இச்சையே அதிகாரம் அம்பிள்ளை காட்டுகிறது. இச்சை இருக்கே, அவனோட சேர வேண்டும், நாம் அவனுடைய சொத்தல்லவா, சுவாமியை சென்று நாம் சேர வேண்டும் என்கிற ஆசை வேண்டும். அந்த ஆசை இருந்தால் அது போரும். அந்த ஆசையை ஏற்படுத்துவதுதான் இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடியது. முதல்ல என்ன வேணும்னா முமுட்சுவா இருக்கணும். சுவாமியானா இந்த மோட்சம், அதுல ஆசை, அது எப்படிப்பட்டது, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியறது இல்லையே. எத்தனையோ சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுகிறார். பொதுவாக பிராமண சிசு என்று சொன்னால் அதற்கு உபநயனம் என்று பூணலை போட்ட உடனே மறுநாளே ஆச்சாரிய சம்பந்தம், சமாசிரயணம் என்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பூணல் எப்பொழுது போடுறா அப்படின்னா, அது போடக்கூடியது 8 வயசுல, கர்ப்பாஷ்டமத்துல அவனுக்கு, அதாவது 7 வயசுல பூணல், கர்ப்பாஷ்டமத்துல அவனுக்கு பூணல். அப்படி இருக்கும் காலத்துல 7 வயசுல பூணல் போட்டா, இந்த 7 வயசு குழந்தைக்கு போய், இந்த மாதிரி இந்த சமாசிரயணம்னு ஒண்ணு பண்ண போறேனே, நான் நாளைக்கு உனக்கு பண்ண போறேன் ஆச்சாரியன் சொல்றான்னு வச்சுப்போம். அல்லது அந்த குழந்தையினுடைய தாப்பனார் சொல்றார், பாரு ஆச்சாரிய சம்பந்தம் உனக்கு ஏற்பட போறது, நாளைய தினம் சமாசிரயணம் என்பது நடக்க போறது, உனக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடக்க போறது. அப்படி பஞ்சசம்ஸ்காரம் நடப்பது எதனாலே, மோட்சம்னா என்ன என்று இதையெல்லாம் போய் சொன்னா இந்த குழந்தைக்கு ஏதாவது புரியுமா? ஒண்ணும் புரியாது. ஆனா பண்றாளே, இப்போ மோட்சத்துல இச்சை உடையது தகுதி பஞ்சசம்ஸ்காரத்துக்குன்னு சொன்னா, அப்பொழுது இச்சை இல்லாதவன் பண்ணிக்கொள்ள கூடாதா என்கிற கேள்வி அடுத்தபடியா ஏற்படும். இச்சை இல்லாதவர்கள் பண்ணிக்கொள்கிறார்களே, குழந்தைகள் பண்ணிக்கொள்றா, பிராமண பிரஜையா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற குழந்தைகளா இருந்தாலும் சரி. எவ்வளவு பாகவதோத்தமர்கள் தங்கள் குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்தி வைக்கிறார்கள். சிறிய சிறிய குழந்தைகள், 7 வயசு 8 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம்னா என்னன்னு தெரியுமா? பஞ்சசம்ஸ்காரம்னா என்னன்னு தெரியுமா? அவைகளுக்கு மோட்சத்துல ஆசை இருக்கிறதா? இதெல்லாம் பார்த்தா பண்ணிட்டு இருக்கா இல்லையே. அப்படி இருக்கும் காலத்துல இது ஒரு தகுதின்னு சொன்னா எப்படின்னா, இதுதான் முக்கியம். இந்த குழந்தைக்கு இந்த பஞ்சசம்ஸ்காரம் ஏற்பட்ட பிற்பாடு இந்த ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும். அது சிறிது சிறிது அவன் வளர வளர, ஏன்னா அப்பொழுது சொன்னா புரியாது. ஆனால் மேலே வளர வளர அவனுக்கு இந்த ஞானத்தை ஏற்படுத்தணும். இல்லைன்னா என்ன பிரயோஜனம்?
பெருமை கடைசியில பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடியதை செய்து கொண்டு கடைசியில ஆச்சாரியன் அவன் எதற்காக இதை பண்ணானும் தெரியாமல், நாம் பண்ணிட்டு இருக்கோமே இதுக்கு என்ன பிரபாவம்னு தெரியாமல், இதை பண்ணிட்டபடினாலே இது என்னெல்லாம் பண்ண போறது நமக்கு அதுவும் தெரியாமல், ஒண்ணுமே தெரியாமல் இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ஒண்ணும் இல்லை, வியர்த்தமா போயிடும் கடைசியில. நாளை அவசியம் அதை பத்தின ஞானம் வேண்டும். இந்த ஞானம் அதை ஏற்படுத்தக்கூடியவன் தான் ஆச்சாரியன் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக பஞ்சசம்ஸ்காரம்னு சொன்னா அதுக்கு முதல்ல ஆசை இருக்கணும். எது தகுதின்னு சொன்னா மோட்சத்துல ஆசை இருக்கணும். ஒருவேளை ஆசை இல்லைன்னு சொன்னா பிற்பாடு, அதாவது சிறிய பருவத்திலே சிறிய வயதிலே ஆசை ஏற்படுவதற்கு வழி இல்லை, ஆசை ஏற்படுத்துவதற்கு வழி இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்கிற சடங்கு இது முடிந்த பிற்பாடு அந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த ஆசையை நாம் ஏற்படுத்த வேண்டும். கட்டாயம் அது தகப்பனாரா இருந்தாலும் சரி, ஆச்சாரியனா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி வைத்து அவர்களுக்கு மோட்சத்தில ஆசை ஏற்படுத்த வேண்டும். இந்த லோகத்திலிருந்து விடுதலை அடைந்து எம்பெருமானுடைய சொத்தை அவனுடைய சேர்க்க வேண்டும், சுவாமியானவனுடைய சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். அது மிகவும் முக்கியமானது. அதை அவசியம் ஆச்சாரியர்கள் செய்த வேண்டும். ஆக இந்த பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என்றால் 5 சம்ஸ்காரங்கள்னு தெரிவித்தேன். இந்த 5 சம்ஸ்காரங்கள் அவை எவை என்றால் தாபகா புன்றகா நாமஹ மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமஹ அமி பரமசம்ஸ்காராக பாரமைகாந்திய ஹேதவஹ என்று சாஸ்திர வச்சனம் பார்க்கிறோம். இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது ஒன்று. இதுக்கு பிரமாணம் இருக்கணும் இல்லையோ? பிரமாணம் இல்லாமல் நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் எதையுமே பேசுவது கிடையாது. நாளை பிரமாணம் இருக்கணும். பிரமாணம்னு சொன்னால் இது எங்கே சொல்லப்பட்டதுன்னா வேத சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கணும். சாஸ்திர சம்மதமாக இருக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் இருந்தாலும் சரி, அதே போல நாம் எந்த செயல் செய்தாலும் அது சாஸ்திர சம்மதமாக இருக்க வேண்டும். நாம் எத்தனையோ காரியங்கள் பண்ணுகிறோம், இதெல்லாம் சாஸ்திர சம்மதமா இருக்கணும். நமக்கு சாஸ்திரம் ஒன்றும் தெரியலன்னா மேலையார் செய்வனகள் என்று நம்முடைய முன்னோர்கள் அதை அனுஷ்டானத்திலே கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டதுக்குத்தான் பெருமை உண்டு என்றைக்குமே. இதனாலே இது எங்கே சொல்லப்பட்டது 5 சம்ஸ்காரங்கள் என்றால் தாபகா. தாபகான்னு சொன்னால் இடத்துல சங்க சக்கர லாஞ்சனம், சூடு. தீயிற்பொடிகின்ற செஞ்சுடராணி திகழ் திரு சக்கரத்தின் கோயிற்பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியாட் செய்கின்றோம் என்று பெரியாழ்வார் பாசுரம் பாடுகிறார் தம்முடைய திருப்பல்லாண்டிலே. இன்றைய தினம் மிகவும் முக்கியமான நன்னாள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நன்னாள். இன்றைய தினம் நாம் எல்லாம் சேர்ந்திருக்கோம் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு. காரணம் என்ன என்றால் பெரியாழ்வார் இதை அற்புதமாக தெரிவிக்கிறார் தம்முடைய திருப்பல்லாண்டிலே. இன்றைய தினம் ஆனி மாசத்திலே சுவாதி நட்சத்திரம், பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரம். இன்றைய தினம்தான் பிறந்தார் சுவாமி பெரியாழ்வார். அவர் அவதரித்த ஆச்சரியமாக திருநன்னாள் இன்றைய தினம். மானிதனில் சோதியன்னால் ஆதரிக்கும் ஞானியர்க்கு ஒப்போரில்லை இவ்வுலகதனல் என்று நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு என்று இந்த ஆனி மாசத்திலே சுவாதி நட்சத்திரம் இதுக்கு சமமாக வேறொரு நாளே கிடையாதுன்னு என்று மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்னமாலையிலே கொண்டாடுகிறார். 5 பாசுரங்கள் பெரியாழ்வார் அவருடைய ஆச்சரியமான திருநட்சத்திரத்தை கொண்டாடி அதற்கு மேலே அவர் அருளி செய்த அற்புதமான திருப்பல்லாண்டு அதனுடைய பெருமையெல்லாம் அற்புதமாக தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள் 5 பாசுரத்தை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருநன்னாள் இந்த நாளிலே சேர்ந்திருக்கிறோம் நாம் எல்லாரும். அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வார் அவர் தம்முடைய திருப்பல்லாண்டிலே தெரிவிக்கும் காலத்திலே தீயில் பொறிகின்ற செஞ்சுடராடி திகழ் திரு சக்கரத்தின் என்று நன்ன தீயிலே பொறிக்கப்பட்ட ஆச்சரியமான அவ்விடத்திலே சக்கரம். சக்கரம் சொன்னது சங்குக்கும் உபலட்சணம். கோயிற்பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடி ஆட்சை இன்னும். அது எதை காட்டுகிறது? தாபகா என்று சொல்லக்கூடியது சங்க சக்கர லாஞ்சனம். இந்த சங்க சக்கர லாஞ்சனம் எதை காட்டுகிறது? எம்பெருமானுடைய அடியவன், அவனுடைய அடையாளத்தை நாம் தெரிக்கிறோம் இல்லையோ? எம்பெருமான் என்ன வச்சுட்டு இருக்கான் கையிலே? சதா பஞ்சாயத்து பிப்ரத்து ஸ்ரீரங்க நாயகா என்று எப்பொழுதும் கைகளலா நேமியா என்று கையிலே சக்கரத்தையும் சங்கத்தையும் எம்பெருமான் எப்பொழுதும் ஏந்தி கொண்டிருக்கிறான். அதை கொண்டுதான் அவன் அறப்பெரியவன் என்று நாம் அறுதியிடுகிறோம். சங்க சக்கரங்கள் அதை தரித்துக் கொண்டிருக்கிறானே எம்பெருமான்.
அப்படிப்பட்ட அந்த சங்க சக்கரங்கள், அந்த அடையாளத்தை நாம் நம்முடைய தோளிலே சுமக்கிறோம். அதனால என்ன ஏற்படுறது? எம்பெருமானுடைய அடியவன் நான். அவனுடைய அடையாளத்தை நாம் கொண்டால் அப்ப அவனுடைய அடியவன் தான். அதனால எம்பெருமானுடைய அடியவன், அவனுக்கு கீழே அடங்கினவன் நான், அவனுடைய சொத்து நான் என்பது ஏற்படுகிறது. அவனுடைய அடையாளத்தை நாம் தரிக்கிறபடினான் என்று இந்த பஞ்சசம்ஸ்காரத்திலே முதல்ல தாபகான்னு சொல்லக்கூடியது. இதற்கு அனுகுணமாக சாஸ்திரத்திலே எத்தனையோ பிரமாணங்களை பார்க்கிறோம். அது நிற்க வேதத்திலே நிறைய சொல்றது. தாபகா என்பதற்கு சேர, அதே போல ஒவ்வொன்றும் அந்த பஞ்சசம்ஸ்காரத்துக்கு சேர ஒன்னும் தெரிவிக்குது. ஆனா அத்தனையும் சொல்றதுக்கு இப்ப அவகாசம் இல்லை. முக்கியமானதை மட்டும் விண்ணப்பிக்கிறேன். தாபகான்னு சொல்லக்கூடியது சங்க சக்கர லாஞ்சனம், அதை கொள்ள வேண்டும். அதற்கடுத்தபடியா தாபகா. இதே போலத்தான் பெரியாழ்வார் தம்முடைய திருமொழியிலையும் கடைசியிலே தெரிவிக்கிறார், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடைய உலக தன்னை வாழ நின் நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையும் உன் சக்கரபுரி ஒத்திக் கொண்டும் இன்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே என்ற ஆச்சரியமான பாசுரம். கடைசி 10 பாசுரத்தை தெரிவிக்கக்கூடியது சென்னியோங்கு என்று 10 பாசுரம். நாளை பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரமானபடினாலே இது ரொம்ப முக்கியமானது. அதிலே தெரிவிக்கிறார், என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கும் என்று. என்னையும் என் உடமையும் என்று என்னையும் உன்னுடைய அந்த ஆச்சரியமான சக்கரம், அந்த சக்கரத்தினுடைய அடையாளத்தையும் அதே போல சங்கினுடைய அடையாளத்தை நான் கொண்டிருக்கிறேன். அதே போலத்தான் என்னுடைய உடைமைகள், என்னை சார்ந்த வஸ்துக்கள் என்று இருக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் அதை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். என்ன அந்த சம்பந்தம் உன்னோட, அதனாலே எனக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சம்பந்தம் நித்தியமா இருக்கு. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் நித்தியம்தான். ஆனாலும் அதை அறிவதற்கு அதுதான் முக்கியம். இவ்விடத்துல அந்த அறிவைத்தான் நாம் அடைகிறோம். இவ்விடத்துல அறிய வேண்டும் இந்த சம்பந்தத்தை. அதுதான் இந்த பஞ்சசம்ஸ்காரத்துக்கே விசேஷம். சம்பந்தம் என்னவோ எல்லாருக்கும் இருக்கு. தேவதைகளோ, தேவதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா, மிருகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, மரம் செடி கொடி மலை இவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, எல்லாவற்றுக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான சம்பந்தம் இருக்கே. 9 விதமான சம்பந்தம் எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லா ஆத்மாவுக்கும் ஏகரீதியா இருக்கு. ஆனால் அந்த சம்பந்த ஞானம் இருக்கே, அதுதான் இல்லை. அந்த ஞானம் இருக்கே, தேவதைகள் அகங்காரத்தாலே இழந்து போகிறார்கள் அந்த ஞானத்தை. அதற்கு மேலே மிருகங்கள் அவைகளுக்கு அந்த ஞானத்தை அடைவதற்கு தகுதி இல்லாமல் போகிறது. மரம் செடி கொடி அவைகளுக்கும் ஞானம் இல்லை. அதனாலே மனுஷனானவன் இந்த ஞானத்தை அடைகிறான் ஒரு ஆச்சாரியின் மூலமாக. நாளை இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை அடைந்தவன் இந்த ஞானத்துக்கு தகுந்தா போலே நடந்து கொள்கிறான். நடந்து கொள்கிறபடினாலே எம்பெருமானை அடைந்து விடுகிறான் என்பதுதான் தத்துவார்த்தம். அதனாலே இந்த ஞானத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடியவன் ஆச்சாரியன். அதை எப்படி செய்கிறான் என்றால், முதல்ல சங்க சக்கர லாஞ்சனம். இந்த சங்க சக்கர லாஞ்சனத்தின் மூலமாக எம்பெருமானுக்கே இவன் அடியவன் என்பது ஏற்படுகிறது. அதனால எம்பெருமானுக்கே அடியவன், அது ரொம்ப முக்கியமானது. அவன் ஒருவனுக்கே அடியவன், நான் வேற யாருக்கும் அடிமை என்று என்பதை காட்டக்கூடியது இந்த சங்க சக்கர லாஞ்சனம். இதை பெரியாழ்வார் தெரிவித்தார். அதற்கு மேலே இடத்துல தீர்ப்பொன்னுகின்ற செஞ்சுடராளி என்கிற பாசுரத்திலையும் காட்டி, அதே போலத்தான் சென்னியோங்கு என்கிற பாசுரத்திலையும் இதே காட்டினார். என்னையும் என் உடமையும் உன் சக்கர பொறி ஒத்திக் கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன். என்னுடைய உன்னுடைய கிருபை இருக்கே எம்பெருமானே, அந்த கிருபையே எதிர்பார்த்து நான் நிற்கிறேன் என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அதனாலே இப்படிப்பட்ட முதல் சம்ஸ்காரம் அது தாபகா என்று சொல்லக்கூடியது. அடுத்தபடியா புன்றகா என்று சொன்னால், அன்றைய தினம் ஆச்சாரியன் இடத்திலே புன்றகா என்று திருமண் காப்பு, 12 திருமண் காப்பு, துவாதச ஊர்துவ புன்றா என்று சொல்லக்கூடியது, அதை இடுகிறான், அணிவிக்கிறான் ஆச்சாரியன். அதுக்கு ஸ்தானங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஆச்சாரியன் அந்த திருமண் காப்பை அவிடத்திலே சாத்துகிறான். திருமண் காப்பு, அதற்கு மேலே நடுவுல ஸ்ரீசூர்ண காப்பு. இந்த இரண்டும் இருக்கே, காப்பு காப்புன்னா ரக்ஷை, அது நம்மை ரட்சிக்கிறது. இது எல்லா விதத்தாலையும் ரட்சிக்கிறது. இது அதனால இந்த திருமண் காப்பு என்பதற்கு அதை இட்டுண்டா முதல்ல நமக்கு தவறு செய்ய வேண்டும்னு தோணினாலும், ஐயோ பண்ணக்கூடாதுன்னா திருமணியை இட்டுண்டு போயாராது இந்த தப்பு பண்ணுவாடா, பண்ணக்கூடாதுன்னு நம்மை ரட்சிக்கிறது, பாபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. அதற்கு மேலே யமன் அவன் பார்த்தான்னா, ஐயோ இந்த ஜீவாத்மாவை நம்முடைய லோகத்துக்கு கூட்டிகிட்டே போகக்கூடாது, நரகத்துக்கு,
ஏன்னா இதுக்கு திருமண் காப்பு இருக்கு, இந்த சரீரத்துல திருமண் காப்பு இருக்கு. அதனாலே ஒரு காலத்திலையும் இவன் நம்முடையவன் அன்று, இவன் எம்பெருமானுடைய அடியவன், அதனாலே யமன் கிட்ட வரவே மாட்டான் திருமண் காப்பு இருக்கிறபடினால். ஆக இப்படிப்பட்ட அந்த திருமண் காப்பு பலபடியாக ரட்சணத்தை செய்கிறது. இங்கேயும் ரட்சணம் செய்கிறது, தாழ்ந்த லோகங்களுக்கு போகாமல் நம்மை ரட்சிக்கிறது இந்த திருமண் காப்பானது. எம்பெருமானுடைய நம்மை சேர்த்து விடுகிறது, அவனுக்கே நாம் அடியவன் என்பதை காட்டக்கூடியதுதான் அவனுடைய இந்த ஆச்சரியமான திருவடித்தாமரைகள். எதை சுமக்கிறோம் என்றால் அவனுடைய திருவடித்தாமரைகளை நாம் நம்முடைய நெத்தியிலே சுமக்கிறோம். நடுவில் இருக்கக்கூடியது ஸ்ரீசூர்ண காப்பு, அது பிராட்டியை காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த துவாதச 12 திருமண் காப்பு பட்டி எம்பெருமானுக்கு 12 திருமணங்கள் இருக்கோ, நாராயணா, மாதவா, கேசவா, கோவிந்தா இதெல்லாம் சொல்லக்கூடிய 12 திருமண் காப்பு, 12 திருநாமங்கள், பெயர்கள். அந்த பெயர்களை சொல்லி நாம் ஆஹ்வானம் செய்து கொள்கிறோம் நம்முடைய உடம்பிலே என்று பார்க்கிறோம். ஆக அது துவாதச ஊர்துவ புன்றம். ஸ்திரீகளுக்கு 3 தான் பார்க்கிறோம், நெத்தியில, இங்க கழுத்துல, பின்னாடி கழுத்துல என்று அவர்களுக்கு 3 என்று பார்க்கிறோம். மற்ற ஸ்தானங்கள்ல அவர்களுக்கு கிடையாது. புருஷர்களுக்கு 12 என்று பார்க்கிறோம். இந்த 12ஐயும் அவனுடைய திருநாமங்கள், அது முக்கியமானது. அந்த திருநாமங்களை சொல்லக்கூடிய பாசுரங்கள்னு பார்த்தா அது பன்னீர் நாம பாட்டுன்னு ஆழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில காட்டுகிறார். 2ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழி. கேசவன் தமர் கீழ்மேல் எமலையேறு பிறப்பும் என்று தொடங்கி அதிலே 12 திருநாமங்கள், எம்பெருமானுடைய பெயர்கள், முக்கியமான பெயர்கள். அவனுக்கு எவ்வளவோ பெயர்கள் இருந்தாலும், தேவோ நாமசாஸ்திரவான் என்று ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமானது அது இந்த 12 பெயர்கள் என்கிறபடினாலே அந்த 12 பெயர்களை எடுத்து காட்டினார் ஆழ்வார். அந்த 12 பெயர்களை சொல்லித்தான் நாம் திருமண் காப்பை இட்டுக் கொள்கிறோம். அதிலே எம்பெருமானை ஆக்வானம் பண்ணுகிறோம், எழுந்தருள பண்ணிக் கொள்கிறோம் இடத்துல. அப்படிப்பட்ட திருமண் காப்பு அது தாபகா, புன்றாகா. அடுத்தபடியா இருக்கக்கூடியது 3வது தாபகா. சங்க சக்கர லாஞ்சனம். ஆச்சாரியன் நன்னா தீயில சங்கத்தையும் சக்கரத்தையும் காட்சி ஒத்துகிறான். இது எம்பெருமானுக்கு அடியவன் நாம் என்பதை காட்டுகிறது. அப்புறம் எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியே தஞ்சம் என்று இருக்க முடியும், அதனாலே திருவடியை நாம் தரிக்கிறோம். அது 2வது. இதனாலே அந்த திருமண் காப்பு என்பதற்கு அதைத்தான் பார்க்கிறோம். என்னையும் என் உடமையும் உன் சக்கர பொறின்னு சொன்னாரு. நானே உடைமைகளுக்கெல்லாம் சக்கர பொறினா எது? நான் எம்பெருமானுடைய அடையாளம் அர்த்தம். என்ன அடையாளம் தான்? எல்லா இடத்துலயும் இடத்துல திருமண் காப்பு போட்டு விடுறோம் இல்லையோ நாம். இது ரொம்ப ஆச்சரியம். ஒன்று காட்டப்படுகிறது. காலத்துல காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருந்தார் மகாவித்வான், காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கர சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமியை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்துல. காஞ்சி சுவாமின்னு சொன்னா அவர் தான் சுவாமி. காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருந்த அந்த சுவாமி, அவருடைய கிரகத்துக்கு காலத்துல தமிழ்தாத்தான்னு சொல்லக்கூடியவர் ஊய சாமிநாத ஐயர் அவர் வந்தார். வந்து பார்த்தார். அப்பொழுது சுவாமியினுடைய திருமாளியை பார்த்தார். பார்த்துட்டு அவர் ஒரு வார்த்தை தெரிவித்தார் சுவாமி நடத்துல. சுவாமி, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குறும்புன்னு இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன குறும்பு கேட்டார் சுவாமி. நீங்க வந்து நன்னா பட்டையா திருமணிட்டுக்கிறாள் உடம்புல. சுவாமி நன்னா பழிச்சுன்னு பெரிய திருமணிட்டு இருக்க எல்லா இடத்துலயும். நீங்க நன்னா பழிச்சுன்னுட்டுக்கிற, அதுக்குன்னு உங்க இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களிலையும் இதுல எல்லாம் திருமணிடமான அங்கங்க வாசக்கதவுல எல்லாம் திருமண், உள்ள வீட்டு வாசல்ல திருமண், பெரிய திருமண் வீட்டு வாசல்ல. உள்ளுக்குள்ள வந்தா அங்கங்க வாசக்கதவுகள் இருக்கு, அங்கெல்லாம் திருமண். உள்ள இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல எல்லாம் திருமண். ஏன் இவ்வளவுலாம் சொல்லுவானே, தளிகை பண்ணக்கூடிய பாத்திரங்கள்ல எல்லாம் திருமண். இதெல்லாம் எங்க இருக்கு? எதுக்கா இதெல்லாம்? இதுல எல்லாம் திருமண். இது வைஷ்ணவ குறும்பு தானே என்று அவர் கேட்டார். கேட்ட உடனே சுவாமி தெரிவித்தார். ஆழ்வார் பாசுரம் இருக்கு, ஒத்துகிறார். என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்தி கொண்டு சாமி தெரிவித்தார் இந்த பாசுரத்தை. ஆழ்வார் பாசுரமே இருக்குண்ணா இதுக்கு. ஆச்சரியப்பட்டார் அவர். தமிழ் தாத்தா ஆச்சரியப்பட்டு பாசுரம் கூட இருக்கானா இதுக்கு என்று அவர் கேட்டார். ஆமா இருக்கிறது. என்னையும் என் உடமையும், இந்த பாசுரத்தை தான் சுவாமி தெரிவித்தார். உடமைன்னு இருக்க, நான் மட்டும் உன்னுடைய அடையாளத்தை தரிக்கவில்லை, உன்னுடைய திருவடி தாமரைகளை நான் மட்டும் தரிக்கவில்லை, என்னுடைய உடைமைகள், எனக்குன்னு சில பதார்த்தங்களை நீ கொடுத்திருக்கே எம்பெருமானே, அதுவும் உன்னுடையதுனா. எல்லாம் என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் உன்னுடையது. அதனாலே அவைகளும் உன்னுடைய அடையாளத்தை சுமக்கணும் இல்லையோ. ஒரு வீடுனா அதை எனக்கு கொடுத்துருக்க நீ, அது உன்னுடைய சொத்து.
நானே உன்னுடைய சொத்துன்னு சொன்ன, அப்புறம் நீ கொடுத்த வீடு, எனக்காக கொடுத்த வீடு, அதுவும் உன்னுடைய சொத்து தானே. அதனால அதுலயும் திருமண் இருக்கணும் இல்லையோ என்று அதைத்தான் காட்டி இருக்கிறார் பெரியாழ்வார் எடுத்து தெரிவித்தார் காஞ்சி சுவாமி. அதனாலே எல்லா இடங்கள்லயும் திருமண்காப்பு பார்க்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கிரகத்திலே இந்த பாத்திரங்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய வண்டி வாகனமா இருந்தாலும் சரி, அதற்கு மேலே அவர்கள் கிரகத்துல இருக்கக்கூடிய கதவுளா இருந்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் திருமண்காப்பை பார்க்கிறோம். அது பெரியாழ்வார் சொன்னது. அதனாலே தாபகா புன்றா ததா நாமஹா, அடுத்தபடியா ஒரு பெயர். இந்த பெயர் இருக்கு, இன்னைக்கு எம்பெருமானோட சம்பந்தப்பட்ட பெயரா இருந்தா ஆச்சாரியர் என்ன பண்றான், அந்த பெயரே இருக்கட்டும், அந்த பெயரோட சேர்த்து அடியேன் ராமானுஜதாசன் பேரை சொல்லி ராமானுஜதாசன் என்று சொல்லி எப்பொழுதும் சேவிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் நியமிக்கிறான். அன்று தொடங்கி இப்படித்தான் பேரை சொல்லி சேவிக்கணும். அது ஒருவேளை வைஷ்ணவ பேரை இல்லாமல் இருக்கான்னு வச்சு, அதாவது விஷ்ணு சம்பந்தத்தோட கூடின பேராக இல்லை என்று சொன்னான். அப்பொழுது ஆச்சாரியனானவன் ஒரு தாசிய நாமத்தை கொடுக்கிறான். எம்பெருமானோடைய சம்பந்தப்பட்டவன் இவன், அவனுக்கு அடியவன் என்பதை காட்டக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு பேரை அல்லது ஆழ்வார்களுடைய திருநாமங்கள் இதையெல்லாம் சூட்டுகிறான் ஆச்சாரியன். ஏன்னா ஆழ்வார்களுக்கும் எம்பெருமானுக்கும் சம்பந்தம் இருக்கும், அதே போல ஆச்சாரியர்களுக்கும் எம்பெருமானுக்கும் சம்பந்தம் இருக்கும். அதனாலே அவர்கள் பேரை சூட்டி, இனி இந்த பேரை சொல்லியே நீ உன்னை இந்த லோகத்திலே அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்று நியமிக்கிறான் ஆச்சாரியன். எம்பெருமானோட சம்பந்தம் இருக்கணும்னா பேரிலையும் சம்பந்தம் இருக்கணும். அதே போல இந்த சரீரத்துக்கு நீ பேர்னு சொன்னா எது பேர்னா பெருமானோட சம்பந்தப்பட்ட பெயர் தான் இதற்கு பேர். அதே போல சரீரத்திலே அடையாளம்னு சொன்னா திருமண்காப்பு அது அடையாளமாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் சங்க சக்கரலாச்சலம் அது அடையாளமாக இருக்கணும். இதெல்லாம் எம்பெருமானுக்கு அடியவன் நான் என்பதை காட்டக்கூடியது. இது மூன்றாவது சம்ஸ்காரம். தாபகா புன்றா ததா நாமஹா என்று ஒரு பெயரை சூட்டுகிறான் ஆச்சார். மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமஹா என்று மந்திரம் என்று சொன்னால் அன்றைய தினம் மந்திரோபதேசம் பண்ணுகிறான் ஆச்சார். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்று இது 3 ரகசியங்கள் என்று பார்க்கிறோம். இந்த 3 ரகசியத்தை உபதேசிக்கிறான் ஆச்சாரியன். இந்த 3 ரகசியம் யாருக்கு வேண்டியது என்றால் அங்கதான் காட்டினார் புள்ளலோகாச்சாரியர். முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 என்று முமுக்ஷுப்படியின் ஒரு ஆச்சரியமான கிரந்தம் பார்க்கிறோம். அது பிள்ளலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் அவர் இயற்றியது அந்த திவ்ய கிரந்தத்தை. அதுல முதல்ல சொல்லும் காலத்திலேயே யாருக்கு வேண்டும் இந்த 3 ரகசியங்கள் என்று சொன்னால், முமுக்ஷுவுக்கு இந்த லோகத்திலிருந்து விடுதலை அடைந்து பரமபதத்தை சென்று அடைய வேண்டும் நினைக்கிறானே அவனுக்குத்தான் இந்த 3 ரகசியங்கள் அதனுடைய அர்த்த விசேஷங்கள் அவனுக்குத்தான் வேண்டியது என்கிறபடினாலே முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 என்று காட்டினார். அது எதுனா திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய திருவஷ்டாட்சர மகாமந்திரம், அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது துவய மந்திரம், அதற்கு மேலே இருக்கக்கூடியது சரமஸ்லோகம். இந்த சரமஸ்லோகம் 3ஆக பார்க்கிறோம். அது ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் தெரிவித்த சரமஸ்லோகம் மிகவும் முக்கியமானது. திருத்தேர் தட்டிலே தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே ஸ்ரீ கீதையை அனுசரித்து அவ்விடத்திலே கண்ணபிரான் 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமாக அதை தெரிவித்தான். சர்வதர்மான் பரித்யஜ்யான்னு தொடங்கக்கூடிய சரமஸ்லோகம். அப்படிப்பட்ட சரமஸ்லோகம் என்ன? அதற்கு மேலே ராமன் சொன்னது ஒரு சரமஸ்லோகம், அதற்கு மேலே ஸ்ரீ வராகப் பெருமாள் அவர் சொன்ன ஒரு சரமஸ்லோகம் என்று இந்த 3ஐ பார்க்கிறோம். இதுதான் ரகசியத்ரயம். எது? திருமந்திரம், திருவஷ்டாட்சர மகாமந்திரம், அதற்கு மேலே துவயம் ஸ்ரீமன் நாராயண சரணம் தொடங்கக்கூடிய துவய மந்திரம், அதற்கு மேலே 3ஆவதா இருக்கக்கூடியது சரமஸ்லோகம், அது சர்வதர்மான் பரித்யஜ்யா என்கிற சரமஸ்லோகம். இந்த 3 இருக்கே இதைத்தான் ரகசியத்ரயம் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறான் ஆச்சாரி. இது யாருக்கு வேண்டும்னா முமுட்சுவுக்கு வேணும். அதனாலே மோட்சத்திலே இச்சை உடையவனுக்கு தான் இது வேணும். அதனாலே மோட்சத்திலே யாருக்கு இச்சை இருக்கிறதோ அவன்தான் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்வதற்கு தகுதியோட கூடினவன். மோட்சத்திலே இச்சை இல்லை, குழந்தைகளுக்கும் நாம் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை செய்விக்கிறோமே என்று சொன்னால் அப்பொழுது இந்த மந்திரோபதேசம்னு ஆச்சாரியன் பண்ணுகிறானே, அதை பண்ணி பிற்பாடு மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை ஆச்சாரியனானவன் தெரிவிக்க வேணும். அந்த குழந்தைகளுக்கு தெரிவித்து அந்த குழந்தைகளை முமுட்சுக்களாக ஆக்க வேணும். இல்லைன்னா இந்த மந்திரோபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்?
முமுட்சுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3. முமுட்சுவா இல்லைன்னா அந்த ரகசியம் 3 தேவையே இல்லை. இப்ப எப்ப ஆச்சாரியன் இந்த குழந்தைக்கு இந்த 3 ரகசியங்களையும் உபதேசிக்கிறானோ அப்போ அந்த ஆச்சாரியனானவன் அவனை முமுட்சுவாக ஆக்கணும் இல்லையோ, இந்த சொத்தை கொண்டு போய் எம்பெருமானோட சேர்க்கணும் இல்லையோ, இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? பரமத்துல கொண்டு போய் சேர்க்கணும், இது ஆச்சாரிய கிருத்தியம் அல்லவா? அதற்கு தகுந்தா போலே அவனுக்கு உபதேசம் பண்ணும். அதனாலே முமுட்சுப்படி என்று சொல்லக்கூடிய திவ்ய கிரந்தம் இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் ஆச்சாரியனிடத்துல சமாசேனம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த முமுட்சுப்படி என்று சொல்லக்கூடிய புள்ளலோகாச்சாரியர் எழுதினா அத்தியுதமான திவ்ய கிரந்தம். அதனுடைய அர்த்தங்களை அவசியம் சதாச்சாரியனிடத்திலே கேட்டு அறிய வேண்டும். அப்படின்னா நம்முடைய ஆச்சாரியன் அவரே அதையெல்லாம் உபதேசிப்பார்னா அவரிடத்திலேயே கேட்க வேண்டும். ஒருவேளை அவருக்கு அதை உபதேசிப்பதற்கு சக்தி விசேஷம் இல்லை என்று சொன்னால் அது எத்தனையோ காரணத்தால் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருந்ததுன்னு சொன்னா அந்த ஆச்சாரிய சுவாமி அவர் யாரை காட்டுகிறாரோ அப்படின்னா கேட்கக்கூடியவர்கள் யாரிடத்துல நாம் கேட்கணும்னு அது முக்கியமோ இல்லையோ. நான் இப்ப சமீப காலத்துல எல்லாரும் நிறைய பேர் சொல்றார். சொல்லுங்காலத்துல அவர்களுக்கு உண்மையிலேயே இதை பற்றின அறிவு பரிபூர்ணமா இருக்கா? அப்படி இருக்குன்னு சொன்னா அது எங்கிருந்து வந்தது? அவர்களே பார்த்து ஏதோ புஸ்தகத்தை பார்த்து கத்துண்டாரா, இல்ல ஒரு சதாச்சார இடத்துல அடிபணிந்து கேட்டார்களா? பல ஆண்டுகள் கேட்கணும், ஆச்சார இடத்துல கேட்டு பெற்ற ஞானமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஞானத்தை மற்ற பேருக்கு உபதேசித்தால் தான் அந்த ஞானத்துக்கு பலம் உண்டு, பலிக்கும். அது இல்லாமல் போனால் அது பலத்தை அளிக்காது. இதனாலே யாரிடத்துல நாம் கேட்க வேண்டும் என்பதை நம்முடைய ஆச்சாரியன் நம்மளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்திலே கேட்டு அவர் நியமிக்கணும், இன்னார் இடத்துல கேளுங்கோ, இந்த முமுட்சுப்படியினுடைய அர்த்தங்களை கேளுங்கோ என்று அவர் நியமிக்க வேண்டும். அவர் நியமித்து பிற்பாடு அதன் மூலமாக அப்படிப்பட்ட தகுந்த ஆச்சாரியர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே கேட்கணும். ஏன்னா இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு அந்த சக்தி விசேஷம் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு எத்தனையோ அவரவர்களுடைய திருமாளிகையில நிறைய கைங்கரியங்கள் இருக்கின்றன. அதனாலே சொல்லுவதற்கு அவகாசம் இல்லாமல் இருக்கலாம், சிஷ்யர்களுக்கு சொல்றதுக்கு அவகாசம் இருக்காது. நிறைய திருமாளிகையில கைங்கரியம் இருக்கு, இதற்கு மேலே சன்னதிகள் கோயில் இருக்கு, இந்த கோயில்ல நிறைய கைங்கரியங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் காலத்திலே அதை எல்லாம் சொல்வது சமமாக இருக்கும். அதற்கு மேலே திருமேனிலையும் சக்தி இருக்கணும், சொல்றதுக்கும் தேசக்தி வேணும் இல்லையோ ஆச்சாரியனுக்கு. அதனால அந்த சக்தியும் இருக்கணும், அவகாசமும் இருக்கணும், இதெல்லாம் இருந்து சொல்ல வேண்டுமே. அப்படி இருந்து சொல்ல முடியவில்லை அவர்களாலே, அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை, சக்தி விசேஷம் இல்லை, திருமேனியும் தளர்ந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார். அப்பொழுது அந்த ஆச்சாரியன் யாரை காட்டுகிறாரோ அப்படிப்பட்டவர்களிடத்திலே சென்று நாம் கேட்க வேண்டும் இந்த அர்த்தங்களை. அது ரொம்ப முக்கியமானது, கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே நமக்கு ஞானம் ஏற்பட்டு கொடுத்துனா போரும் என்றும் இருக்கக்கூடாது, மேலும் மேலும் அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஏற்பட்ட ஞானம் நிலைத்து நிற்காது, ஏற்பட்ட ஞானம் அழிந்து விடும். என்ன இதர விஷயங்கள் நடமாடிண்டே இருக்கும் நம்ம சுத்தி. அதனால நித்தியம் காலக்ஷேபம்னு எடுத்திருக்கேன், அது நித்தியமா இருக்கணும். இந்த உபன்யாசம் அல்லது காலக்ஷேபம் கேட்பது என்பதை நித்தியம் கொள்ளணும். அது இல்லாமல் நாம தான் எல்லாம் கேட்டாச்சு நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் அந்த ஞானம் இருக்கே அது நிலைத்து நிற்காதது, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நமக்கு தெரியவே தெரியாது, நமக்கு குறையறதுன்னே தெரியாது. நாம நினைச்சிட்டு இருப்போம் நல்ல ஞானம், நமக்கு தெரிந்த ஞானம் ஏற்பட்டு கொடுத்து இந்த ஞானத்துக்கு சேர நமக்கு அனுஷ்டானமும் இருக்கு, நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்று நாம் நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் அது நிலைத்து நிற்காது, அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அழிஞ்சு போயிட்டே இருக்கும். ஏன்னா நாம் இதர விஷயங்களோடையே பழகிறோம். அப்படி பழகிறபடினாலே இந்திரியங்கள் செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திரியங்கள் அவைகள் எல்லாம் என்ன பண்றது, இதர விஷயங்களையே அனுபவிக்க வேண்டும்னு துடித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் காலத்திலே நம்மையே அறியாமல் அந்த இதர விஷயங்களிலே நாம் மண்டி போவோம். அப்படி ஏற்பட்டு அதனால என்ன ஏற்படும் என்றால் எத்தனையோ பாகவத அபச்சாரம், பகவத் அபச்சாரம், இப்படிப்பட்ட நானாவித அபச்சாரங்களும் ஏற்படும். அதனாலே எப்பொழுதும் கேட்க வேண்டும். காலக்ஷேபம் நடத்து நித்தியமா இருக்கணும். கேட்பதற்கு தனியாக அதுக்கு அவகாசத்தை ஒதுக்கணும். எத்தனைதான் சன்னதி கைங்கரியங்கள் இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் கேட்பது என்பதை நித்தியம் கொள்ளணும். அதுக்கு ஒரு மணி காலம் 1.5 மணி காலம் அதுக்குன்னு அவகாசத்தை ஒதுக்கியே ஆக வேண்டும். அதை கேட்கணும், அது ரொம்ப முக்கியமானது.
அதனாலே இந்த மந்திரோபதேசம்னு சொல்லக்கூடியதற்கு அன்று ஆச்சாரியன் உபதேசிக்கிறானே அதோட நிற்கக்கூடாது. மேலும் அதிலே சொல்லப்பட்டது என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் மேலும் மேலும் அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் எப்பொழுதும். அது மிகவும் முக்கியமானது. மந்த்ரோ என்று சொல்லக்கூடியது மந்திரம், அது 4வது சம்ஸ்காரம். மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமஹா என்று யாகம்னு சொல்லக்கூடியதற்கு அது திருவாராதனம். அன்று தொடங்கி ஆச்சாரியனானவன் இவனுக்கு திருவாராதனம் எப்படி செய்வது என்பதை காட்டி கொடுக்கிறான். சுவாமி, ஆனா ஆச்சாரிய சம்பந்தம் கொள்கிறோம் நாம் கொண்டாடிக்க, அப்படி எந்த ஆச்சாரியனும் நமக்கு திருவாராதனத்தை சொல்லி தருது இல்லையே. அன்னைக்கு ஏதாவது ஆச்சாரியன் திருவாராதனத்தை சொல்லி தர முடியுமானா அதற்கு அவகாசம் கிடையாது. இத்தனை சம்ஸ்காரங்களும் பண்ணணும் இல்லையோ, பண்றதுக்கே 1.5 மணி காலம் 2 மணி காலத்துக்கு மேல ஆயிப்போம். அப்படி ஆன பிற்பாடு மறுபடியும் தொடர்ந்து திருவாராதனத்தை எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காமல் போகிறது அன்றைய தினம். ஆனால் பிற்பாடு அந்த ஆச்சாரியனை அணுகி நாம் எம்பெருமானுக்கு எப்படி திருவாராதனம் செய்வது, அவனுக்கு எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை ஆச்சாரியன் மூலமாக அறிந்து கொள்ளணும். ஒருவேளை கீழே சொன்னா போல ஆச்சாரியனுக்கு அதுக்கு அவகாசம் இல்லைன்னு சொன்னா ஆச்சாரியன் யாரை காட்டுறாரோ அவரிடத்துல அணுகி அந்த திருவாராதன கிரமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்று தொடங்கி எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும். நித்தியம் நித்தியம் திருவாராதனம் பண்ணி எம்பெருமானுக்கு அதற்கு யாகம்னு பேரு, திருவாராதனத்துக்கு யாகம்னு பேரு. பிற்பாடு எம்பெருமானுக்கு தடிகையை சமர்ப்பித்து நாம் பண்ணக்கூடிய ஆகாரத்தை அவனுக்கு சமர்ப்பித்து பிற்பாடு அதை கொள்வதற்கு அதற்கு அனுயாகம் என்று பேர். அதனால எம்பெருமானுக்கு தடிகை சமர்ப்பிக்காமல் நாம் போஜனம் செய்யக்கூடாது. இப்போ பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்தோம், கட்டாயம் எம்பெருமானுக்கு தடிகையை சமர்ப்பித்து அப்புறம்தான் நாம் ஆகாரம் உட்கொள்ள வேண்டும். அதனாலே திருவாராதனம் கட்டாயம் செய்ய வேண்டும். அது செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லை. கட்டாயம் செய்துதான் நாம் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். ஆக அவ்விடத்துல ஒருவேளை அப்படி செய்யலைன்னா கண்ணபிரான் தெரிவிக்கிறான், ஏ தூ அகம் புஞ்சதே பாபாக தே பஜந்தி ஆத்மகாரகா என்று தங்களுக்குனே யார் போஜனங்களை பண்ணி கொள்கிறானோ அப்படிப்பட்டவன் பாபத்தைத்தான் புஜிக்கிறான். நாளை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துத்தான் நாம் அந்த ஆகாரத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் என்பதற்கு அதுக்கு அனுயாகம்னு பேர். அது நிற்க இவ்விடத்துல யாகம் என்று சொன்னால் திருவாராதனம். அன்னைக்கே திருவாராதனத்தை சொல்லி தர முடியுமானா அன்னைக்கே முடியாது. அதனால அன்னைக்கு என்ன பண்றான், அப்போ பஞ்சசம்ஸ்காரம் அன்னைக்கு நடக்கணும் இல்லையோ. ஆச்சாரியனை போய் நாம் பற்றுகிறோம், அதற்கு சமாஸ்ரயணம், நன்றாக ஆசிரயிப்பது. சம்யக்கு ஆசிரயணம் சமாஸ்ரயணம், நன்றாக அவனை பற்றுவதுன்னு அர்த்தம். ஆசிரயணம் தான் பற்றுவது. ஆச்சாரியனை நன்றாக பற்றி ஆச்சாரிய சம்பந்தத்தாலேயே, அதாவது எம்பெருமானார் சம்பந்தத்தாலேயே நாம் இந்த சம்சாரத்தை தாண்டப் போகிறோம். சொத்தாயிரனால் சுவாமியான எம்பெருமானோடே சேரப்போகிறோம் என்று கொண்டு ஆச்சாரியனை பற்றுவது, அதைத்தான் சமாஸ்ரயணம் என்று பார்க்கிறோம். இந்த சமாஸ்ரயணத்திலே தான் இந்த 5 விதமான சம்ஸ்காரங்களை பார்க்கிறோம், பஞ்சசம்ஸ்காரங்களை பார்க்கிறோம். ஆக இந்த பஞ்சசம்ஸ்காரம் இருக்கே, இப்படிப்பட்ட பஞ்சசம்ஸ்காரத்திலே யாகம் என்று சொல்லக்கூடிய திருவாராதனம் அதை அன்றைய தினம் சொல்லி தர முடியாது. ஆனா அன்றைய தினம் இந்த 5 சம்ஸ்காரங்களும் நடக்கிறது இல்லையோ. அப்ப யாகம்னா என்னது அப்படின்னா, அன்றைய தினம் ஆச்சாரியன் திருவாராதனம் பண்ணி பிற்பாடு அங்கே சாத்து முறைன்னு பார்க்கிறோம் இல்லையோ. அதாவது பொதுவாக சாதாரணமா இருக்கக்கூடியது நித்தியம் திருப்பாவை சாத்து முறை இல்லாமல் எங்கேயுமே கிடையாது. இதனாலே திருப்பாவை சாத்து முறையை ஆச்சாரியன் சொல்ல அன்றைய தினம் அவனோட சேர்ந்து இவனும் அவனிடத்திலே சொல்ல வேண்டும். அதானே முடிவு. திருவாராதனத்துல முடிவு என்ன கடைசியில திருப்பாவை சாத்து முறை. மேலுண்டான பாசுரங்கள்லாம் இருக்கட்டும், மேல எத்தனையோ பாசுரங்களை நாம் கடைசியிலே சொல்லலாம். அதெல்லாம் இருந்தாலும் முக்கியமானது ஆண்டாளுடைய திருப்பாவை இல்லாமல் கிடையவே கிடையாது. அதனாலே அந்த திருப்பாவையினுடைய சாத்து முறை இருக்க, அந்த சாத்து முறையை ஆச்சாரியன் அவன் செய்ய அவன் சொல்ல அதை தொடர்ந்து அவ்விடத்திலே சிஷ்யனும் அதை சொல்லுகிறான் அன்றைய தினம். அதுதான் யாகம். அந்த திருவாராதனம் என்று சொல்லக்கூடியது அதோட பூர்த்தியா இருக்கு. ஆக இந்த 5 சம்ஸ்காரங்கள் இருக்கே, இதுதான் பஞ்சசம்ஸ்காரம் என்று பார்க்கிறோம். இந்த பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடியது இதை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் பூர்ணமாக இன்றைய தினம் ஒரு தினத்திலே சொல்ல முடியாது. இதுக்கே அவகாசம் ஆயிடுச்சு. இதுக்கே 1 மணி காலத்துக்கு மேல ஆயிப்போச்சு. முக்கியமானது இது எதற்காக பண்ணுகிறார்கள் இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்பதை மிகவும் முக்கியமாக தெரிவித்தேன் இவ்விடத்திலே. அதற்கு மேலே பஞ்சசம்ஸ்காரத்திலே 5 சம்ஸ்காரங்கள் எவை, அது எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தோட கூடினது என்பதை தெரிவித்தேன்.
இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆச்சரியமான சம்ஸ்காரத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரு முக்கியமான விஷயம். இது அதை மட்டும் தெரிவிக்கிறேன் இடத்துல. மற்றது எத்தனையோ இருந்தாலும், நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எத்தனையோ இருந்தாலும், இது ரொம்ப முக்கியமானது. எது முக்கியமானதுன்னா கீழே தெரிவித்தேன். இந்த பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடியதற்கு 8 இழையாய் 3 சரடாய் இருப்பது ஒரு மங்கள சூத்திரம் போலே திருமந்திரம்னு காட்டினார் பிள்ளலோகாச்சாரியர் முமுட்சுபடியிலே. இந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடியதற்கு அதை உபதேசிக்கிறானே திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை ஆச்சாரியன். அப்படிப்பட்ட அந்த திருமந்திரம், இந்த திருமந்திரத்தை தான் கொண்டாடுகிறார் இடத்துல திருமங்கை ஆழ்வாரும். நானும் சொன்னேன் நமனுமுறமின் நமோ நாராயணமே என்று திருமந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்க. நானும் சொன்னேன், என்னுடைய அடியார்கள், என்னை சேர்ந்தவர்கள், நானும் சொன்னேன் நமனுமுறமின் என்றால் என்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் இதை சொல்லுங்க, இந்த திருமந்திரத்தை சொல்லுங்கள். இந்த திருமந்திரத்துக்கு என்ன பெருமை என்றால் 8 இழையாய் 3 சரடாய் இருப்பது ஒரு மங்கள சூத்திரம். 8 இழை என்றால் சாதாரணமாக பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாங்கல்யம் மங்கள சூத்திரம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா 16 இழையோட கூடினது. 16 இழையுடன் 2 சரடாக காண கிடக்கிறது அந்த மங்கள சூத்திரம். பெண்களுக்கு தாலின்னு சொல்றோம், அப்படிப்பட்ட மங்கள சூத்திரம். அது 16 இழையோட 8 சரடாக இருக்கிறது. ஆனால் இந்த மங்கள சூத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடியது இதுவே ஒரு தாலியாக மங்கள சூத்திரமாக இருக்கிறது. இது எப்படி இருக்குன்னா 8 இழையாய் 3 சரடு என்று 8 பதங்களோட கூடினது. அதற்கு மேலே 3 சரடு என்று சொன்னால் 3 பதங்கள், 8 அக்ஷரங்களோட 3 பதங்களோட கூடினது. 8 இழைனா 8 அக்ஷரங்கள், திருவஷ்டாட்சர மகாமந்திரம்னு தெரிவிக்கும். அதற்கு மேலே 3 பதம் என்று பிரணவம் ஓம் என்று தெரிவித்து அது ஒரு பதம். அதற்கு மேலே நமஹா என்பது ஒரு பதம். அதற்கு மேலே நாராயணாயா என்பது ஒரு பதம். இதுதான் இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஓம் என்று பிரணவம், நமோ நாராயணாய என்று இது 3 பதங்களாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இது இருக்கே, இதுவே ஒரு மங்கள சூத்திரம். இப்போ மங்கள சூத்திரம்னு தாலியை கட்டியாச்சு. யார் பண்ணுகிறார் என்றால் எம்பெருமானுக்கும் இவனுக்கும் உண்டான சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை அறிவிக்கிறான் இப்பொழுது ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்ன பண்றான், கீழே சொன்னேன், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான விவாகம், கல்யாணம். கல்யாணம் ஆன நாள் எது என்று நம்ம கேட்டா, சரீரத்துக்கு எந்த நாளை எண்ணிக்கை, எந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆன நாள்னு கேட்கணும். எந்த ஜென்மத்துல கல்யாணமான நாள் அப்படின்னா, இந்த ஜென்மத்திலே ஒரு நாள் இருக்கும், கீழ் ஜென்மத்திலே வேற நாள் இருக்கும், அதுக்கு கீழே வேற நாள் இருக்கும். இதே போல எந்த ஜென்மத்திலே கல்யாணம் ஆன நாளை கேட்கிறேன்னு கேட்கணும். ஆனால் கல்யாணமான நாள்னு இன்னைக்குன்னு நாம சொன்னோம்னா சந்தேகமே இல்லாமல் சொல்லக்கூடிய நாள்னா, என்னைக்கு நாம் ஆச்சாரியனை போய் சேருகிறோமோ அதுதான் கல்யாணம் ஆன நாள். அது ஆத்மாவுக்கு கல்யாணம். இது சாதாரணமாக கல்யாணமான நாள்னு சொல்லி நாம் கொண்டாடக்கூடியதெல்லாம் சரீரத்துக்கு உண்டான கல்யாணம். ஆனா ஆத்மாவுக்கு உண்டான கல்யாணம்ங்கிறது எதுனா, ஆச்சாரியனை பற்றுகிறோமே அதான் ஆத்ம விவாகம். அப்படிப்பட்ட அந்த கல்யாணம் நடக்கிறது. இந்த கல்யாணம் நடந்த பிற்பாடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு மனைவியை கணவன் கைப்பிடிக்கிறான் இந்த லோகத்துல. அப்புறம் அந்த மனைவியானவள் அவள் எப்படி இருக்க வேண்டும் என்று பதிவிரதையா இருக்கணும். அவனுக்கே இருக்க வேண்டும், இதர புருஷர்களை இவள் நினைக்க கூடாது. அதானே ஒரு மனைவிக்கு உண்டானது. அது இல்லாமல் தானே இருக்கணும், அவர்களோட சம்பந்தம் கொள்ளாமல் தானே இருக்கணும். அதே போல சமாசிரயணம்னு ஆயிடுச்சுன்னா இதர தேவதா சம்பந்தத்தை அடியோட விட்டுடணும். ஏன்னா எம்பெருமானையே நாம் பர்த்தாவாக கொள்ளுகிறோம். அந்த ஞானம் ஏற்பட்டு கொடுத்து, எப்பவுமே எம்பெருமான் பர்த்தா தான். 9 விதமான சம்பந்தத்திலே எம்பெருமான் கணவனாக இருக்கிறான், பர்த்தாவாக இருக்கிறான். இந்த ஜீவாத்மா அவனுக்கு பாரியையாக இருக்கிறது. ஆனா இந்த ஞானம் இருக்கே, அது இல்லாமல் இருந்தது இத்தனை காலம். ஆச்சாரிய சம்பந்தத்தாலே இப்பொழுது ஞானம் வந்துடுத்து, நாம் எம்பெருமானுக்கு மனைவி ஸ்தானத்துல இருக்கோம் என்கிற ஞானம் வந்துடுத்து. அந்த ஞானம் வந்த பிற்பாடு இன்னொரு தேவதையோட நாம் சம்பந்தம் கொள்ளலாமா? ஒரு நாளும் கொள்ளக்கூடாது. அதனால இது ரொம்ப முக்கியமானது. இடத்துல சமாசேனம்னு ஆயிடுச்சுன்னா இதர தேவதா சம்பந்தத்தை அடியோடு விட்டு விட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. இடத்துல அந்த இதர தேவதா சம்பந்தத்தையும் வச்சுட்டு சமாசனம் பண்ணிட்டா இந்த சமாசனம் ஏதாவது பலிக்குமா? ஏதாவது இதுக்கு அர்த்தம் இருக்கா? பரபுருஷனோடையும் சம்பந்தம் உண்டு எனக்கு, இந்த ஒரு புருஷனையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று ஒரு பெண் பிள்ளை சொன்னால் அது கல்யாணம்னு பேரானா? அதுக்கு எத்தனையோ புருஷனோட சேர்ந்து இவனும் ஒருத்தன் என்றுதானே நிற்கும் இடத்துல. அது கல்யாணம்னு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனையோ புருஷனோட இவளுக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்கு,
அதே போல இப்பொழுது இன்னைக்கு நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவனுடைய எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த கல்யாணத்துக்கு. நாளே யார் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான், கடைசியில கை விட்டுடுவான். ஓ, உனக்கு இத்தனை புருஷனோட சம்பந்தம் இருக்கா, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்ட, என்ன பிரயோஜனம் கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கை விட்டுடுவானோ இல்லையோ. அதே போலத்தான் இதர தேவதையோட நாம் சம்பந்தம் வைத்துக் கொண்டு எம்பெருமானுடனும் சம்பந்தம் வைத்துக் கொள்கிறோம். அவன் தான் எனக்கு கணவன். ஆனாலும் இதர தேவதைகள் அவளோடையும் அவளெல்லாம் அப்படி விட முடியுமா, இப்படிலாம் விட முடியாது. அதனால அவர்களையும் நான் போய் பார்ப்பேன், அப்பப்போ அவர்களையும் வணங்குவேன். இல்ல அப்பப்போ வணங்கலைன்னு சொன்னாலும் கூட அவர்களையும் அப்படி ஒரு கௌரவமான ஸ்தானத்துல நடத்த வேண்டும் என்று கொண்டு இடத்துல அவர்களுக்கு வேண்டிய படித்தனம் அப்பப்போ ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். வருஷத்துக்கு ஒரு தடவையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ யார் மூலமாவது நான் கொடுத்துருவேன். நான் நேரம் போக மாட்டேன், யார் மூலமாவது கொடுப்பேன் என்று சொல்வதெல்லாம் எதுவுமே சேராது. விடத்திலே எந்த விதத்திலையும் இதர தேவதைகளோட சம்பந்தம் கொள்வது என்பதை நாம் கைவிட வேண்டும். அது விட்டாதான் இந்த பஞ்சசம்ஸ்காரம் நிலைத்து நிற்கும், இல்லைன்னா பிரயோஜனப்படாது. அதனால முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அதை விட வேண்டும். இதர தேவதைகளோட சம்பந்தத்தை விட்டு இவ்விடத்திலே நாம் ஆச்சாரியன் சம்பந்தத்தை கொள்ள வேண்டும். இப்போ குழந்தைகள்லாம் இருக்கு, அவைகளுக்கெல்லாம் தெரிவதில்லை என்று சொன்னால் அவைகளுக்கு இந்த ஞானத்தை அன்னைக்கு தெரியாததுக்கு. ஆனா அந்த ஞானத்தை ஏற்படுத்தணும். எப்பொழுது நாம் ஆச்சாரியனை பற்றி ஆயிற்றோ, முக்கியமானது என்னன்னா அதுல மற்றது எத்தனையோ அனுஷ்டானங்கள் கொள்ள வேணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா மிகவும் முக்கியமானது என்ன அதுலன்னா இதர தேவதா சம்பந்தத்தை கொள்ளக்கூடும். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி ஒரு மனைவியானவள் கணவனுக்காகவே இருக்க வேண்டுமோ அதே போலத்தான் நாம் எம்பெருமானுக்கு மனைவி என்பதை என்று நாம் உணர்ந்தோமோ, அதாவது ஆச்சாரிய சம்பந்தம் கொண்டு திருமந்திர உபதேசத்தை எப்பொழுது நாம் பெற்றுவிட்டோமோ அதற்கப்புறம் அதுதான் மங்களசூத்திரம். தாலி கட்டியாச்சு. தாலி கட்டின பிற்பாடு நாம் ஏதாவது இதர தேவதையோட சம்பந்தம் கொள்ளலாமா? ஒரு நாளும் கூடாது. இதனாலே இதர தேவதையோட சம்பந்தம் இருக்கு, நான் சமாஷணம் பண்ணிக்கிறேன், பிரயோஜனப்படாது. ஒரு நாளும் அதை விட்டுடணும். அதை விடக்கூடிய மனோபாக்குவம் இருக்கா, அப்பொழுதுதான் வந்து சேரணும் ஆச்சாரியத்துல. என்னால விட முடியாது, பரவாயில்லனா நான் சமாஷணம் பண்ணிக்கொள்கிறேன் என்று சொன்னால் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அது ரொம்ப முக்கியமானது. இவ்விடத்துல வேடிக்கையா ஒரு சரித்திரம் சொல்வது உண்டு, கதை ஒண்ணு. இந்த கதை ஒருத்தர் தீவிரமான சைவ சிவபக்தராக இருந்தார். அப்படிப்பட்ட சிவபக்தருக்கு அவருக்கு ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. ஆச்சாரியனும் நிறைய பெருமானுடைய பெருமை எல்லாம் நிறைய உபதேசம் பண்ணிட்டே வந்தார். அந்த சிவபக்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துல சிவனிடத்துல உண்டான பற்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி பெருமான் சிவன் நாராயணத்திலே உண்டான பற்று அதிகமாக ஆனது. இந்த அதிகமான அந்த பற்று ஏற்பட ஏற்பட அவர் இருக்காரே தெரிவித்தார், இல்ல நான் எப்படியாவது வந்து சமாஷணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். தெரிவித்த உடனே ஆஹா ரொம்ப சந்தோஷம் நினைத்து கொண்டார் ஆச்சாரியன். சரி, இதுக்காகத்தானே இத்தனை காலம் இவனை பின்தொடர்ந்து இவனுக்கு நிறைய விஷயம்லாம் சொல்லி எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி இதுக்காகத்தானே ஆக்கினா, அதனால இவனுக்கு சமாஷணம் பண்ணிட வேண்டியதுதான் என்று நினைத்தார். ஒரு நாள் சமாஷணம் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவனை வர சொன்னார், அந்த சைவனை வர சொன்னார். அவனும் வந்தான். அப்போ பக்கத்துல இருக்கிறவள்லாம் அவள்லாம் பார்த்தான். அவள்லாம் ஐயோ அவன் தீவிர சைவனா இருக்கான், சிவன் இடத்துல அத்தனை பக்தி இருக்கு, இவனை போய் எங்கேயாவது திருத்த முடியுமா, எம்பெருமான இடத்துல ஈடுபாட்டை ஏற்படுத்த முடியுமா இந்த ஆச்சாரியனால? எங்கன்னா இவன் பண்ண போறான், எங்க அவன் சிவனிடத்துல உண்டான பக்தியை விட போறான், எம்பெருமான இடத்துல எங்க அவனுக்கு பக்தி வளர போறது? ஏதோ இவர் இருக்காரு, அவனுக்கு போய் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணுகிறேன் என்று சொல்றாரு, இது எங்கேயாவது நடக்குமா என்று எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டே இருக்கும் காலத்துல ஆச்சாரியன் நன்னா தீயிலே உருகின்ற செஞ்சுடராடி என்று திகழ் திரு சக்கரத்தின் என்று அவ்விடத்துல நன்னா தீயில நன்னா திருவாளியை காய்ச்சினார். திருவாளியை காய்ச்சிட்டு அதை ஒத்தனம், அதை ஒத்தினார். அவனுக்கு ஒத்தின உடனே என்ன ஆச்சு, அது சுட்டு கொடுத்து, அது சுட்ட உடனே நீக்குமே தீயில காய்ச்சி ஒத்தினா சுட கொள்ளியோ, தோல்ல வலது தோல்ல இட்ட உடனே சுட்டு கொடுத்து, சுட்ட உடனே அவன் சிவசிவா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிறவெல்லாம் பார்த்தா, நாங்க அப்பவே சொன்னோம் இவரை போய் திருத்தி நீர எங்கேயாவது, இவருக்கு போய் ருத்ரனிடத்துல உண்டான பக்தி போறதா பாரு என்ன சொல்றார். சங்கரத்தை வச்ச உடனே கூட அவனுடைய பேரைத்தான் சொல்றாரே தவிர எம்பெருமான் பேரை சொல்ல மாட்டேன்றார் என்று பக்கத்துல இருக்கிறவெல்லாம் சிரிச்சுட்டான். உடனே ஆச்சாரியன் ரொம்ப சாமர்த்தியசாலி, உடனே அவர் தெரிவித்தார், அதானே பார்த்தேன், எங்கேயோ இந்த ருத்ரனுடைய பெயர் இருக்கு, அது எங்கேயோ வயிற்றுக்குள்ள எங்கேயோ மறைஞ்சிருந்தது. சக்கரத்தாழ்வானுக்கு என்ன பெருமை பாத்தீரா, அந்த சூடு சக்கரத்தினுடைய சூடு பட்ட உடனே
எங்கேயோ மறைஞ்சிருந்த 2 பேர் வாய் வழியா வெளியில வந்துடுத்து. இனி ஒரு நாளும் அவனுடைய சம்பந்தம் ஏற்படாது என்று சொன்னார் ஆச்சாரியர். ரொம்ப சாமர்த்தியசாலி. நாளே சிவசிவான்ற பேர் ஒழிந்திருந்தது. அவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், ஏதாவது இதை போல ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அவனுக்கு அது சொல்லியே பழக்கம், சிவசிவான்னு சொல்லியே பழக்கம். நமக்கு எப்படி வைஷ்ணவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உட்கார்ந்து இருந்தாலோ எழுந்திருந்தாலோ எம்பெருமானே நாராயணனே அல்லது எம்பெருமானாரே என்று சொல்லியே நமக்கு பழக்கம் ஏற்படுகிறபடினாலே, ஆழ்வாரே எம்பெருமானாரேன்னு சொல்லியே நமக்கு பழக்கம் இருக்கிறா போலே சைவனுக்கு என்ன பழக்கம்? சிவசிவான்னு சொல்லியே பழக்கம். அதனாலே அதையே சொன்னான் அவன். சூடுபட்ட உடனே பொறுக்க முடியாமல் அவனை சொன்னானது. சொன்ன உடனே ஆச்சாரியன் ரொம்ப சாமர்த்தியசாலி. பார்த்தேடா, எங்கேயோ ஒழிஞ்சுன்னு இருந்து வயிற்றுல அந்த பேர் 2 வழியில வந்து கொடுத்து, இனி ஒரு நாளும் இவனுக்கு ருத்ரனுடன் சம்பந்தம் ஏற்படாது என்று தெரிவித்து அதற்கு சேர உபதேசம் பண்ணி அவனை பரம வைஷ்ணவனாக ஆக்கினார் என்று ஒன்று சொல்வது உண்டு. இதனாலே எது முக்கியமானது என்று சொன்னால், இதர தேவதா சம்பந்தம் என்பது அடியோடு கொள்ளக்கூடாது. அதை முதல்ல கொள்ளணும். ஆச்சாரிய சம்பந்தம் நம்ம கொள்ளணுமா அப்படின்னா நம்ம இடத்துல இதர தேவதா சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆச்சாரிய சம்பந்தம் கொண்டாயிற்றா அப்பொழுது நமக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் பிற்பாடு அதை கொண்ட பிற்பாடு ஒரு நாளும் இதர தேவதா சம்பந்தத்தை நாம் எந்த விதத்திலேயும் அதை கொள்ளக்கூடாது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போறேன் இங்க போறேன் கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இதர தேவதைகள் குலதேவதைகள் என்பது ஒரு நாளும் ஏற்படாது. எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு குலதெய்வம்னு ஏதோ ஒரு தேவதையை சொல்லிட்டு இருக்கா என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் அபத்தம். அதெல்லாம் ஒரு நாளும் சேரவே சேராது. அறிவிலிகளாக இருந்து அதையெல்லாம் தெரிவித்து போகிறாரே தவிர ஒரு நாளும் அது சேராது. அதனாலே முக்கியமாக கொள்ள வேண்டியது என்று சொன்னால் மேலே எத்தனையோ இருக்கும். அதெல்லாம் மேலே அவகாசம் திருப்பி கிடைச்சிக்கும் காலத்துல அதை பத்தி விவரித்து தெரிவிக்கிறேன். அனுஷ்டானங்களை பத்தி முக்கியமானது என்னன்னா, சமாஸ்ரயணம்ங்கிறது ஆயிடுத்துன்னா எம்பெருமானுக்கு நாம் மனைவியா ஆயிட்டோம், கல்யாணம் ஆயிடுத்து என்று சொன்னால் இதர தேவதா சம்பந்தத்தை ஒரு நாளும் கொள்ளும். இது மிகவும் முக்கியமான அனுஷ்டானம். ஆக இன்று அனுபவித்த விஷயம் என்ன என்றால், இவைகள் தான் மிகவும் முக்கியமான விஷயங்கள். அதாவது இந்த ஜீவாத்மா எம்பெருமானுடைய சொத்து. அதனாலே அந்த சொத்தான ஜீவாத்மாவை சுவாமியான எம்பெருமான் அடைய வேண்டும்னு ஆசைப்படுறான். சொத்தான இந்த ஜீவாத்மாவுக்கு எல்லையற்ற ஆனந்தம் வேண்டும் என்று சொன்னால் அவனை சென்று அடைந்தால் தான் எல்லையற்ற ஆனந்தம். அதனாலே அவனை சென்று அடைய வேண்டும். அதுக்கு முமுட்சுவாக ஆக வேண்டும். மோட்சத்திலே இச்சை வேண்டும். இவனுக்கு விடுதலை அடைய வேண்டும். பரமபதத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானை சென்று சேர வேண்டும் என்கிற எண்ணம் இவனுக்கு ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறானே, அதை எப்படி ஏற்படுத்துறான்னா சம்பந்த ஞானம், சம்பந்தத்தை உணர்த்துகிறான் ஆச்சாரியன். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தத்தை உணர்த்தி அதன் மூலமாக இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் எம்பெருமானோடைய சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆச்சாரியன். அதற்கு எது தகுதியை ஏற்படுத்துகிறதுன்னா இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடியது 5 விதமான சம்ஸ்காரங்கள். இதை யார் கொள்ளலாம்னா எல்லாரும் கொள்ளலாம். என்ன வேணும்னா அவர்களுக்கு மோட்சத்துல இச்சை வேணும், அவர்கள் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை மோட்சத்துல இச்சை இல்லைன்னா கூட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி முடித்த உடனே அவர்களுக்கு மோட்சத்திலே இச்சையை ஏற்படுத்த வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அடுத்தபடியாக இந்த பஞ்சசம்ஸ்காரம் கொண்டவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கு என்ன பிரமாணம்னா அதை கீழே சொல்லிட்டேன். அமி பரமசம்ஸ்காராக பாரமைகாந்தே ஹேதவா என்று இந்த 5 சம்ஸ்காரங்கள் இருக்கே. தாபகா புன்றஹா நாம மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமஹா அமி பரமசம்ஸ்காராக. இது மிகவும் உயர்ந்த சம்ஸ்காரங்கள். ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ சம்ஸ்காரம் இருக்குது அப்படின்னா, முதல்ல தாயாருடைய கர்ப்பத்துல இருக்கானே அப்பொழுது தாயாருக்கு அதாவது அம்மாவுக்கு சீமந்தம்னு ஒண்ணு பண்றா. அதுல இருந்து தொடங்கி சம்ஸ்காரங்கள் நிறைய சம்ஸ்காரங்களை பார்க்கிறோம் ஒரு ஆத்மாவுக்கு. அதுல எது மிகச்சிறந்த சம்ஸ்காரம்னா இந்த சமாஸ்ரயணம்னு சொல்லக்கூடிய பஞ்சசம்ஸ்காரம் இருக்கு. இதுதான் மிகச்சிறந்த சம்ஸ்காரம். அப்படிப்பட்ட அந்த சம்ஸ்காரம், அதை தொடர்ந்து வரக்கூடிய அநேக விஷயங்கள், அதாவது அமி பரமசம்ஸ்காராக பாரமைகாந்தே ஹேதவா. இது இவன் பரமைகாந்தி எம்பெருமானுக்கே அற்றுத்தீர்ந்தவனாக ஆவதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது இந்த 5 சம்ஸ்காரங்கள் என்று காட்டப்படுகிறது இந்த பிரமாணத்திலே. அதற்கு சேர ஆழ்வார்னுடைய பாசுரங்கள். அதற்கு மேலே இவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மிகவும் முக்கியமாக தன்னை பாரியையாக நினைத்து எம்பெருமானை தவிர இதர தேவதைகளை ஒரு நாளும் இவன் வணங்கக்கூடாது. அந்த கிரமத்திலே இவன் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே இப்பொழுது நமக்கு யார் பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தார்களோ அந்த ஆச்சாரியனிடத்துல அச்சஞ்சலமான பக்தியோடைய கூடியிருக்கணும், இடத்துல மிகுந்த ஈடுபாடோடைய கூடியிருக்கணும். அது மிகவும் முக்கியமானது இவ்விடத்திலே
என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விடத்திலே ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரத்தை கொண்டாட வேண்டும். அதற்கு மேலே இதெல்லாம் செய்ய வேண்டியது சிஷ்யனுடைய கர்த்தவியம். ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரத்தை கொண்டாட வேண்டும். அதற்கு மேலே ஆச்சாரியனை எப்பொழுதும் சென்று பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆச்சாரியனை சென்று பார்க்க வேண்டும். அவனுடைய திருமேனிக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும். அதே போல அவனுடைய திருமாளிகைக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும். இதெல்லாம் செய்ய வேண்டியது, இதெல்லாம் சரீரத்தாலே செய்ய வேண்டியது. மனசாலையும் எப்பொழுதும் ஆச்சாரியனை நினைத்துக் கொண்டு அவனுக்கு எவ்வளவு திரவிய சகாயம் பண்ண முடியுமோ அந்த திரவிய சகாயத்தை பண்ணணும். அதாவது என்ன, பணத்தாலையும் சகாயம் பண்ணணும். நான் ஆச்சாரியனுடைய திருமேனி அந்த தேகத்தை ரட்சிப்பது சிஷ்யனுடைய கடமை என்கிறபடினாலே ஐஸ்வர்யத்தாலையும் நிறைய சகாயம் பண்ண வேண்டும் ஆச்சாரியனுக்கு. இதெல்லாம் நாம் பண்ண வேண்டும். அதற்கு மேலே ஆச்சாரியன் என்ன, ஆச்சாரியனுடைய மனைவி என்ன, ஆச்சாரியனுடைய புத்திரன் என்ன, இவர்கள் எல்லாரிடத்திலையும் அச்சஞ்சலமான பக்தியோட கூடியிருக்கு. இதெல்லாம் மிகவும் முக்கியமானது. ஒருத்தன் பஞ்சசம்ஸ்காரம் அடைந்தான் என்று சொன்னால் இதெல்லாம் அவன் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான சில அம்சங்கள் என்று இவ்விடத்துல விண்ணப்பித்துக் கொண்டோ, இன்னும் இது பெரிய விஷயம். இது இந்த பெரிய விஷயத்துல ஏதோ பெரிய சமுத்திரத்திலே ஒரு துளியை இன்றைய தினம் தெரிவித்தேன். அதுக்கே ரொம்ப அவகாசமும் அதிகமா எடுத்துட்டேன். அதனால ஓட்டியார் அடியனை முதல்ல க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் சோழசிம்மபுரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய 74 சிம்மாசனாதிபதிகள்னு கீழே சொன்னேனே, அதிலே திருவோதரித்தவரான சண்டமாருதம் சோழசிம்மபுரம் தொட்டாச்சாரியர் சுவாமியினுடைய வம்சத்திலே திருவம்சத்திலே அவதரித்தவரான இன்று எழுந்தருளி இருக்கக்கூடிய வர்த்தமான சுவாமி ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய யோகா நரசிம்மாச்சாரியர் சுவாமி, அப்படிப்பட்ட சுவாமி அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று தெரிவித்து அந்த சுவாமி பரம கிருபையுடன் அடியனை தேர்ந்தெடுத்து இவ்விடத்துல சில விஷயங்கள் இந்த பஞ்சசம்ஸ்காரத்துக்கு அனுகுணமாக சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். அதுவும் இந்த நன்னாளிலே பெரியாழ்வானுடைய திருநட்சத்திரத்திலே சொன்ன அந்த சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கு அடியன் தலையெல்லால் கைமாறிலேன் என்கிற கிருதஜத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை போல எல்லாம் சொல்லி அநேகம் சிஷ்யர்களுக்கு இதையெல்லாம் நாம் தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களையே ரொம்ப குறைஞ்சு போயிட்டார். அப்படி இருக்கும் காலத்துல நம்முடைய சுவாமி பரம கிருபையுடன் இவ்விடத்துல இந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் சிஷ்யர்கள் ஏன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், அதனுடைய பெருமை என்ன, இந்த பஞ்சசம்ஸ்காரம் நாம் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லா சிஷ்யர்களும் கொள்ள வேண்டும், திருமாளிகையில சேர வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் என்கிற மிக்க கிருபையுடன் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்திலே ஆச்சாரியன் ஊன்றி இருக்க கடமை என்று தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள். அந்த கிரமத்திலே சிஷ்யர்களுடைய ஆத்மோஜீவனத்திலே ஊன்றி இருக்கக்கூடியவர் நம்முடைய ஸ்ரீ யோகா நரசிம்மாச்சாரியர் சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமியானவர் பொருளல்லாத அடியனையும் இவ்விடத்துல இந்த வார்த்தைகளை தெரிவிக்க வேண்டும் என்று நியமித்தார். அதாவது பஞ்சசம்ஸ்காரத்துக்கு சேர சிற்சிற அர்த்தங்களை சொல்ல வேண்டும் என்று நியமித்தார். அந்த நியமனானுகுணமாக அடியேனும் இவ்விடத்துல விடை கொண்டேன். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பஞ்சசம்ஸ்காரத்தின் விஷயத்துல சிற்சிற விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அடியன். அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கு அடியன் தலையெல்லால் கைமாறிலேனே என்கிற கிருதஞத்தையை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு மேலாக இந்த உபன்யாசத்தை ஏற்படுத்தினவர் மேலே அவருக்கு உறுதுணையா இருந்து அடியனை தொலைபேசியில முக்கியமாக இவ்விடத்துல தொடர்பு கொண்டு தெரிவித்தவர் ஸ்ரீமதி பாமா சுரேஷ் என்று சொல்லக்கூடியவர். மிகுந்த சுவாமியினுடைய சிஷ்யர், மிகுந்த ஈடுபாடுடன் இருக்கக்கூடியவர் சம்பிரதாயத்துல. அப்படிப்பட்ட அவர்தான் அடியனை தெரிவித்தார். அவருக்கும் அடியேன் உடைய கிருதஞத்தையை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு பேரு ஸ்ரீநாத் சுவாமி அவருக்கும் அடியனுடைய கிருதஞத்தையை இவ்விடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சுவாமியும் இவ்விடத்துல மிகவும் முக்கியமாக இருந்து இதையெல்லாம் நடத்தி போந்தார். அதற்கு மேலே இன்னும் அநேகம் பேர் இவ்விடத்திலே சம்பந்தப்பட்டிருக்கலாம். அவர்களுடைய திருநாமங்கள் அடியனுக்கு தெரியாது. அவர்களுக்கும் அடியனுடைய கிருதஞத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஓட்டியார் அவர்கள் எல்லாம் இத்தனை காலம் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு அடியன் தலையெல்லால் கைமாறிலேனே என்கிற நன்றியை தெரிவித்து அமைகிறேன். இதே போல நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டும். இதை இன்னைக்கு சொன்னது ஆரம்பம்தான். இதுல இருந்து நிறைய விஷயங்களை கேட்க வேண்டும் என்று சிஷ்யர்கள் எல்லாம் ஆர்வத்துடன் இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களை இவ்விடத்திலே நாம் அனுபவிக்கலாம். இடத்துல இன்னும் சொல்ல போனா முமுட்சுப்படியே கூட அனுபவிக்கலாம். ஆக அது ஏற்பட வேண்டும். சுவாமியினுடைய திருவுள்ளத்துக்கு அனுகுணமாக இவ்விடத்திலே நடக்க வேண்டும் என்றும் அடியேன் ஆசாசிக்கிறேன். இந்த கோஷ்டியிலே இந்த நன்னாளிலே என்று தெரிவித்து, இதிலே ஏதாவது குறைகள் இருந்தால் அடியேனை க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை
க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் இவ்விடத்திலே. ஸ்ரீமத்தே விஷ்ணுயுக்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபரணி உத்தரே தடே ஸ்ரீதிந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்கலம். ஸ்ரீமதே ரமேஷாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யாஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இடத்துல சுவாமியை இரண்டொரு வார்த்தை இடத்துல கோஷ்டிக்கு மங்களாசாசனமாக தெரிவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.